Chennai 365, an effort by SKS in association with social, sports and cultural bodies to do good to a vibrant Chennai. அனைவருக்கும் வணக்கம். சென்னை கம்பன் கழகத்தின் திங்கள்தோறும் நிகழ இருக்கின்ற இன்றைய நிகழ்வு தொடங்க இருக்கிறது. முதலில் கம்பன் வாழ்த்து வாசுகி கண்ணப்பன் அம்மையார் அவர்கள். ஒன்றேயா பலவென்றுரைப்பின் பலவேயா ஒன்றே எண்ணின் ஒன்றேயா பலவென்றுரைப்பின் பலவேயா நன்றே எண்ணின் இன்றேயாம் ஆமெல்றுரைப்பின் ஆமேயா ஒன்றே எண்ணின் ஒன்றேயாம் பலவென்றுரைப்பின் பலவேயா. ஆண்டுதோறும் புதிய பரிமாணங்களில் புதிய தலைப்புகளில் கம்பன் கழகம் திங்கள் நிகழ்வினை நடத்தி வருவதை நீங்கள் அறிவீர்கள். அதேபோல ஒவ்வொரு திங்களும் இளைய தலைமுறையை சார்ந்த மாணவர்கள் இளைஞர்களை சில மணித்துளிகள் பேசுவதற்கும் அவர்களுக்கு வாய்ப்பு கொடுத்து சென்னை கம்பன் கழகம் அவர்களை வளர்த்து வருவதையும் அறிவீர்கள். இந்த திங்கள் கம்பனில் ஆழங்கண்ட வேளம் என்ற தலைப்பில் ரசிகமணி டிகேசி அவர்களை குறித்து உரையாட இருப்பவர் முனைவர் திருப்பூர் கிருஷ்ணனையா அவர்கள். அவர்களை அன்போடு அழைக்கிறோம். கம்பனிடம் கேட்கிறார்கள், கம்பனை கேட்கிறார்கள் என்ற தலைப்பில் பரதன் என்ன கேட்கப் போகிறான் என்பதை குறித்து நம்மிடையே உரையாட இருக்கக்கூடியவர் செல்வன் தா திருமாறன் அவர்கள். வழக்கம் போல விருதும் இந்த திங்களில் உண்டு. அந்த விருதுக்குரியவர் இன்னும் நம் அரங்கிற்குள் வரவில்லை. அவர்கள் வந்த பிறகு அவர்களை குறித்த குறிப்புகளை நாம் காணலாம். பெருமக்களே, கம்பனை பெரும்பாலோருக்கு தெரிகிறது. கம்பனுடைய காவியமாகிய ராம அவதாரம் குறித்து நிறைய ஆய்வுகள் நிகழ்கின்றன. ஆனால் இவற்றிற்கெல்லாம் மூலமாக விளங்கியவர்கள், வித்தாக விளங்கியவர்கள் யார்? 1800கள் வரையிலும் திருக்குறள் தமிழகத்திற்கு பொதுமக்களிடையே அறிமுகப்படுத்தப்படவில்லை. அதுபோலத்தான் சிலப்பதிகாரம், கம்பராமாயணம் போன்ற இலக்கியங்கள் 1830க்கு பிறகுதான் எல்லோருக்குமாக எல்லோர் கைகளிலுமாக தவழ்வதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டன. கடந்த 200 ஆண்டுகளின் எல்லைக்குள்ளாக பல உரைகள்,
பல ஆய்வுகள், பல நுட்பங்கள் பெரியவர்களால் வழங்கப்பட்டன. அவர்களைத்தான் ஆழம் கண்ட வேளம் என்ற தலைப்பின் கீழ் இந்த அரங்கம் சிந்திக்க தலைப்பட்டது. சென்னை கம்பன் கழகத்தின் செயலாளர் இலக்கி வீதி இனியவன் ஐயா அவர்கள் இந்த தலைப்புகளை தேர்வு செய்வதிலும், இந்த தலைப்புகளுக்கு உரிய உரையாளர்களை தேர்வு செய்வதிலும் இணை செயலாளர், துணை செயலாளர்களோடு இயைந்து மிகச் சிறப்பாக தேர்வு செய்து, ஆழம் கண்ட வேளத்தோடு தொடர்புடையவர்கள், அந்த வேளத்தோடு தங்களை தொடர்பு படுத்தி கொண்டு அதை கற்றவர்கள் என்ற வகையில் உரையாளர்களை அமைத்திருக்கிறது. அதே போல திங்கள்தோறும் தமிழ்நீதி விருது பெறுகிறவர்கள் தமிழுக்கு ஆற்றிய தொண்டினை குறித்து அவர்களை தேர்வு செய்வதில் மிகவும் நுட்பமாக இருந்து தேர்வு செய்து அவர்களுக்கு தமிழ்நீதி விருது வழங்கி வருவதையும் நீங்கள் அறிவீர்கள். வழக்கமாக விருது கொடுத்துவிட்டுத்தான் உரை தொடக்கும். ஆனால் காலத்தின் அருமை கருதி, அதுவும் குறிப்பாக ரசிகமணி டிகேசியை குறித்து 1 மணி நேரத்தில் பேசி முடிக்க முடியாது, அது நீண்ட பொழிவாக அமைய வேண்டும், ஆகவே காலம் போராது என்று திருவாளர் திருப்பூர் கிருஷ்ணன் ஐயா அவர்கள் கேட்டுக்கொண்டதற்கிணங்க விருது பிறகு வழங்கிக் கொள்ளலாம். முதலில் வழக்கம் போல இப்போது தொடக்கம். சிற்றுரை நிகழ்த்த வருகிறார். கம்பனை கேட்கிறார்கள் என்ற தலைப்பிலான பரதன் குறித்து பேச இருக்கிற செல்வன் திருமாறன் அவர்கள். அவரை குறித்து சில குறிப்புகள். சென்னை பல்கலைக்கழகத்தின் தமிழ் இலக்கியத் துறையில் 2ஆம் ஆண்டு முதுகலை தமிழ் இலக்கியம் புலத்தில் பயின்று கொண்டிருக்கக்கூடியவர் திருமாறன். இவர் 3ஆம் வகுப்பிலிருந்தே மேடைகளில் பேசி வரக்கூடியவர். 2007ஆம் ஆண்டில் 8ஆம் வகுப்பு மாணவனாக பயின்று வந்தபோது அற்றை நாள் தமிழக ஆளுநர் மேதகு சுர்ஜித் சிங் பர்னாலா அவர்கள் கரங்களால் சிறந்த மாணவ பேச்சாளராக விருதை பெற்றவர். 2008ஆம் ஆண்டில் நடைபெற்ற சென்னை சங்கமம் அரசு நிகழ்வில் அற்றை நாள் முதல்வர் கலைஞர் முன்னிலையில் உரையாற்றியுள்ளார். 2009-2010ஆம் ஆண்டில் விஜய் தொலைக்காட்சி நடத்திய தமிழ் பேச்சு எங்கள் மூச்சு நிகழ்வில் தொடர் உரையாடல் நிகழ்த்தி தமிழகத்தின் சிறந்த இளம் பேச்சாளர்கள் 10 ஒருவராய் திகழ்ந்தவர். 2014ஆம் ஆண்டில் சென்னையினுடைய கழக விழாவில், சென்னை கம்பன் கழகத்தினுடைய விழாவில் வளரும் இளம் தலைமுறை பேச்சாளரான கம்பனடி பொடி சா கணேசனார் பெயரிலான விருதினை பெற்றவரும் இவர்தான். அதே ஆண்டில் தமிழறிஞர் சிலம்பொலி செல்லப்பனார் அவர்களினுடைய 85ஆம் அகவை நிகழ்வில் உரையாற்றி சிலம்பொலி செல்லப்பன் அவர்களால் இளைய சிலம்பொலி என்ற பட்டத்தையும் பெற்றவர். அத்தகு சிறப்பு வாய்ந்த இளம் பேச்சாளர் இப்போது கம்பனை கேட்கிறார்கள் என்ற தலைப்பில் பரதன் என்ன கேட்கப் போகிறான் என்பதை பற்றி உரை நிகழ்த்த வருகிறார்கள். அவரை அன்போடு அழைக்கிறோம். ஓங்கள் இடை வந்து உயர்ந்தோர் தொழவிளங்கி ஏங்கொழி நீர் ஞாலத்து இருளகற்றும் ஆங்கவற்றுள் மின்னேர் தனியாடி வெங்கதிரொன்று ஏனையது தன்னேர் இல்லாத தமிழ். தமிழகத்தில் சில ஆண்டுகளுக்கு முன்னால் கம்பனை நோக்கிய கேள்விகள் இந்த மண்ணில் எழுந்தது. அந்த கேள்விகளையெல்லாம் தவிடுபொடியாக்குவதற்கு கம்பன் கழகங்கள் பிறந்த அன்றைய காலகட்டம் கம்பனுக்கு ஒரு பொற்காலம். ஆனால் இந்த ஆண்டு அந்த கம்பன் கழகங்களுள் ஒன்றான சென்னை கம்பன் கழகத்தினால் கம்பனுக்கு சற்றே போராத காலம். என்னடா இப்படி பேசுகிறாய் என்று சொன்னால் நான் வேறு எப்படி பேசுவது? கம்பனை கேள்வி கேட்பவர்களையெல்லாம் வாயடைக்க செய்வதற்காக தோன்றிய கம்பன் கழகங்களே இன்றைக்கு கம்பனை நோக்கிய கேள்விகளை எழுப்பினால் நான்
வேறு எப்படி இந்த மேடையில் பேச முடியும்? இதுவரையிலும் கம்பனை கேட்கிறார்கள் என்ற அந்த தலைப்பின் கீழாக இந்த மேடையில் இளைஞர்கள் பேசிய உரைகளெல்லாம் கேள்வி பதில் என்ற அடிப்படையில் இருந்தது. கம்பனை கேட்க, பின்னர் கம்பன் பதில் சொல்ல என்று இருந்தது. ஆனால் இன்றைக்கு நான் பேசப்போகிற இந்த உரையில் கேள்விகள் இருக்குமே தவிர கம்பனுக்கு பதில் பேசுகிற வாய்ப்பு கிடையாது. காரணம், கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய தலைப்பு கம்பனை கேட்கிறார்கள் என்பதுதானே தவிர கம்பனை கேட்க கம்பன் பதில் சொல்ல என்பது அல்ல. ஆக இந்த தலைப்பினால் கம்பனை கேட்கக்கூடிய அதிகாரங்கள் பாத்திரங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறதே தவிர பதில் சொல்லக்கூடிய அதிகாரம் படைப்பாளிக்கு கிடையாது. ஆகவே காப்பியத்தில் இருந்த பரதனாக இல்லாமல் காப்பியத்திலிருந்து வெளிப்பட்டு காப்பியத்தை படைத்த பரதனாக இப்பொழுது திருமாறன் உருமாறி இத்துணை கம்பன்கள் முன்னிலையில் என் மன ஓட்டத்தை வெளிப்படுத்தலாம் என்று நினைக்கிறேன். கம்பன் காப்பியத்தை படைக்கிற வேளையில் எல்லோரையும் ஏதோ ஒரு இடத்தில் அறிமுகப்படுத்துகிறான். அப்படித்தான் என்னையும் காப்பியத்தில் ஒரு இடத்தில் அறிமுகப்படுத்துகிறான். காப்பியத்தில் அவன் அறிமுகப்படுத்துகிற பொழுது சொல்லுகிறான், தல்லறிய பெருநீதி தனியாறு புகமண்டும் பல்லம் எனும் தகையானை பரதன் எனும் பெயரானை எல்லறிய குணத்தாலும் எழிலாலும் இவ்விருந்த வள்ளலையே அணையானை என்று குறிப்பிடுகிறான். இதில் என்ன சொல்லுகிறான்? பரதன் என்னும் பெயரானாகிய நான் எல்லறிய குணத்தாலும் எழிலாலும் வள்ளலையே ஒத்தானை என்று அண்ணனுக்கு சமமாக இருக்கிறேன் என்று சொல்லுகிறான். இப்பொழுது என்ன பண்ணுகிறான்? 2 கோடுகளை கம்பன் இடுகிறான். 2ம் சமமான கோடுகளாக இருக்கிறது. இப்படி இருவரையும் சமமாக படைத்த பொழுது பரதனான எனக்கு பெரிய மகிழ்ச்சி. காரணம், அண்ணனை ஒத்தவன் அண்ணனை பின்பற்றி இருக்கிறான் என்பது போல அவன் பாடல் அமைக்கிறான். காப்பியம் சற்றே நகர்கிறது. காப்பியத்தில் சில சூழல்கள் மாறுகிறது. ஆட்சி அண்ணனுக்கு இல்லாமல் போய் ஆட்சி எனக்காக வரக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது. என் அன்னையிடம் போய் பேசுகிறான், கோசலையிடம் போய் அண்ணன் பேசுகிறான். தம்பிதான் மணிமுடி சூடப் போகிறான் என்று பேசியவுடன் அன்னை சொல்லுகிறாள், மும்மையின் நிறை குணத்தவன் நின்னினும் நல்லான் என்று சொல்லுகிறான். இப்போது என்ன ஆனது? எங்கள் இருவரையும் சமமாக படைத்த கம்பன் சற்றே என்னை மேல் உயர்த்தி மும்மடங்கு நல்ல குணமுடையவன், அவனை காட்டிலும் நல்லவன் என்று உயர்த்துகிறான். 1. அப்படியே காப்பியம் மீண்டும் நகர்ந்து போகிறது. அண்ணனுக்குரிய ஆட்சியை அண்ணனுக்கே கொடுத்து விடலாம் என்று கங்கை கரையை நோக்கி ஓடினால் அங்கே குகன் கேட்கிறான், நீ யார், எதற்கு வந்திருக்கிறாய்? நான் சொல்லுகிறேன், அண்ணனுக்கான ஆட்சியை அண்ணனுக்கே கொடுக்க வந்திருக்கிறேன் என்றவுடன் அவன் கேட்கிறான். அவன் சொல்லுகிறான், தாயுரை கண்டு தாதை உதவிய தரணி தன்னை தீவினை என்ன நீந்து சிந்தனை முகத்தில் தேக்கி போயினை என்றபொழுது புகழி நோய் தன்மை கண்டால் 1000 ராமர் நின் கேள் ஆவரோ என்று சொல்லுகிறான். இப்பொழுது என்ன செய்தான்? 3 மடங்கு அவனை விட பெரியவன் என்று உயர்ந்த என்னை 1000 மடங்கு உயர்த்தி 1000 ராமர்களுக்கு இணையானவன் பரதன் என்று என்னை உயர்த்தி வைக்கிறான். மேலும் பார்க்கிறேன், காப்பியம் நகர்கிறது. காப்பியத்தினுடைய இறுதி கட்டம் வருகிறது. அண்ணன் வரவில்லை என்பதற்காக நான் மேற்கொண்ட சபதத்தின் கீழாக நான் தீக்குளிக்க முனைகிறேன். அப்பொழுது என்ன செய்கிறான்? மீண்டும் கோசலையை வரவழைத்து சொல்லுகிறான், என்னில் கோடி ராமர்கள் அண்ணல் நின் அருளுக்கு அருகாவரோ என்று சொல்லி இப்பொழுது கோடி மடங்கு என்னை ராமனிடமிருந்து உயர்த்தி பிடிக்கிறான். இந்த 2 கோடுகள் என்ற படத்தில் ஒரு கோட்டை அழிக்காமல் இன்னொரு கோட்டை பெரிதாக்குவது எப்படி என்று கேட்கின்ற பொழுது அந்த கோட்டை அழிக்காமல் பக்கத்தில் இருக்கக்கூடிய கோட்டை பெரிதாக்கலாம் என்று சொல்லுவார்கள் அல்லவா? அதுபோல கம்பன் 1 மடங்கு 2 மடங்கு 3 மடங்கு என்று கோடி மடங்கு என்னை உயர்த்துகிறான். இப்பொழுது என்ன ஆனது? கோடி ராமர்கள் இஸ் ஈக்குவல் டு 1 பரதன் என்று ஆனது. நான் கேட்கிறேன், ராமனை விட 1000 மடங்கு கோடி மடங்கு பெரியவனாக இருக்க வேண்டும் என்பது என்னுடைய குறிக்கோளா? அண்ணனுடைய அடியொற்றி வாழ வேண்டும் என்பதுதான் தம்பியாகி எனக்கு இருக்கக்கூடிய கடப்பாடு.
அது என்னை விட கம்பனாகிய உனக்கு நன்றாக தெரியும். நீதானே சொல்லுகிறாய், ஆவி அங்கு அவன் அல்லது இல்லை, ஆதலால் ஓவல் இல் உயிர் பிரிந்து உடல் சென்றது. ராமனை விட்டு நான் கேகய நாட்டிற்கு போகின்ற பொழுது நீதானே சொல்லுகிறாய், உயிராகிய ராமனை விட்டு உடலான பிணமான பரதன் செல்லுகிறான் என்று. அப்பொழுது உயிரை பற்றி இருக்கக்கூடிய உடம்பு போல அண்ணனை பற்றி இருப்பவனாகத்தானே நான் இருக்க விரும்புவேன். நீ என்ன செய்கிறாய்? 1000 மடங்கு கோடி மடங்கு என்னை உயர்த்தி கொண்டே போகிறாய். இதன் விளைவு, அண்ணனிடமிருந்து என்னை 1000 மடங்கு கோடி மடங்கு என்று நீ பிரித்ததன் விளைவு, இன்றைக்கு சாலையில் 2 சகோதரர்கள் நடந்து போனாலும் கூட ராமனும் லக்ஷ்மணனும் போகிறார்கள் பார் என்றுதான் சொல்லுகிறார்களே தவிர யாரும் ராமனும் பரதனும் போகிறார்கள் பார் என்று சொல்லுவது கிடையாது. ஆக அண்ணனுக்கு தம்பியாக இருக்கக்கூடிய வாய்ப்பில்லாத ஒரு பாத்திரமாக காப்பியத்தில் நீ படைத்தது ஒன்று. மற்றொன்று, என் தந்தை என் தாய்க்கு 2 வரங்கள் கொடுக்கிறான். அந்த வரங்களின் விளைவாக என் தாய் என் தந்தையிடம் 2 வரங்கள் கேட்கிறாள். இதில் எனக்கும் அவர்களுக்கும் என்ன சம்பந்தம்? தாய் கேட்கக்கூடிய வரம் நான் நாடாளுவது அண்ணன் காடாளுவது என்பது. அதன் விளைவாக என் தந்தை 2 சாபங்களை தருகிறார். என்ன? இவள் என் தாரம் அல்லல், மண்ணே அவன் பரதன் தனையும் மகன் என்று உண்ணேன். பரதனும் எனக்கான மகன் அல்ல என்று என் தந்தை சொல்லுகிறான். ஆனால் என் தந்தைக்கு நன்றாக தெரியும் நான் இந்த ஆட்சியை ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று. அவன்தான் முன்பும் சொல்லுகிறான், கொல்லான் நின்சே இவ்வரசு என்று. ஆக நான் அரசை ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று தெரிந்தும் எனக்கு சாபம் இடுகிறான். நான் என் தந்தைக்கு கொல்லியிடப் போகிறேன். என் தந்தையை கடைசியாக பார்த்துவிட்டு அவனுக்கு கொல்லியிடப் போகிற வேளையில் முனிவன் வந்து தடுத்து நிறுத்தி பேசுகிறான், உன்னை உன் தந்தை துறந்ததனால் உனக்கு கொல்லி வைக்கக்கூடிய உரிமை இல்லை என்று. ஒரு மகன் தந்தைக்கு ஆற்றக்கூடிய கடைசி கடனையும் கூட ஆற்ற முடியாத ஒரு நிலைக்கு நான் ஆளானேன். ராமனும் நானும் இந்த இடத்தில் ஒரே போலத்தான் இருக்கிறோம். அவனுக்கும் கொல்லி வைக்கக்கூடிய நிலைமை அப்பொழுது இல்லை. ஆனால் அவனுக்கு தர்ப்பணம் செய்யக்கூடிய உரிமை இருந்தது மகன் என்ற அடிப்படையில். அது மட்டுமல்ல, சடாயுவை தன் தந்தையாக நினைத்து ஈமக்கடன்கள் செய்யக்கூடிய வாய்ப்பு அவனுக்கு கிடைத்திருந்தது. ஆனால் இந்த 2 வாய்ப்புகளும் இல்லாமல் தந்தைக்கு மகனாக இருக்கக்கூடிய அந்த பேரு கூட இல்லாத பாத்திரமாக நீ என்னை படைத்து விட்டாய். 2. 3வது, காப்பியத்தை படித்து கொண்டே போகிற இறுதி கட்டத்தில் ராமன் சொல்லுகிறான் என் தாயை பார்த்து, இல்லை 2 வரங்கள் எப்படி காப்பியத்தை மாற்றியதோ அதே போன்ற 2 வரங்களை தயரதன் தர வருகிறான். அந்த 2 வரங்களை தருகிற பொழுது ராமன் வரம் கேட்கிறான். காப்பியத்தில் இன்னொரு மாற்றம் வருமோ என்று பார்க்கிற வேளையில் என் அண்ணன் சொல்லுகிறான், தீயள் என நீ துறந்த என் தெய்வம் என்று பேசுகிறான். எனக்கு மிகப்பெரிய ஐயம். நான் என் தாயை பேய் என்று சொல்லுகிறேன். அவள் எனக்கான ஆட்சியை வாங்கி கொடுத்து அண்ணனை காட்டிற்கு அனுப்பிய பொழுது அவளை பேய் என்று சொல்லுகிறேன், போய் மாய் என்று சொல்லுகிறேன். ஆனால் இவன் என்ன சொல்லுகிறான்? நான் பேய் என்பதற்கு மாறாக தெய்வம் என்று சொல்லுகிறான். தீயள் என நீ துறந்த என் தெய்வம் என்று பேசுகிறான். நான் அவளை தாயே இல்லை என்கிறேன். இவன் என்னதை கேட்கிறான்? தாயும் தம்பியும் ஆம் வரம் தருக என்று சொல்லி அவளை தாயாகும் வரம் கேட்கிறான். எனக்கு இப்பொழுது ஏற்படுகிற ஐயம், கைகேயிக்கு பிறந்த நான் கைகேயை புரிந்து கொள்ளாமல் இருக்கிற வேளையில் ராமனாகியவன் எங்கோ கைகேயை புரிந்து கொண்டிருக்கிறான் என்ற ஒரு சந்தேகம் எனக்கு வருகிறது. காப்பியத்தை நான் வேகமாக பின்பக்கமாக புரட்டுகிறேன். புரட்டி பார்க்கிற வேளையில் எனக்கு ஒன்று புரிகிறது. ராமன் தயரதனை பிரிய வேண்டும் என்பது முனிவன் கொடுத்த சாபம். அந்த முனிவன் என்ன சொல்லுகிறான்? ஏவா மகனை பிரிந்து இன்று எம்போல் இடர் உற்றானை நீ போவாய் அகழ்வான் என்று சொல்லுகிறான். நீயும் என் மகனை இழந்து நான் இன்றைக்கு தவிப்பது போல நீ இறந்து தவிப்பாய் என்று சொல்லுகிறான். இந்த நிகழ்வை பார்த்துவிட்டு நான் அப்படியே வந்து என் தாயை பார்க்கிறேன். என் தாய் மந்தரை மனத்தை மாற்றுகிற வேளையில் என்ன சொல்லுகிறாள்? நீ எனக்கும் நல்லையுமல்லை, என் மகன் பரதன் தனக்கும் நல்லையுமல்லை என்றுதான் பேசுகிறாள். ஆனால் திடீரென்று அவள் இந்த மாற்றம் கொண்டு விட்டு 2 வரங்கள் கேட்கிறாள். ஒன்று, என் மகன் நாடாள்வது, சீதை கேள்வன் காடாள்வது என்பது. தன் மகனை சீதையினுடைய கணவன் என்று சொல்லி அவள் புறம் தள்ளுகிறாள். அப்பொழுது அவள் என்ன கேட்கிறாள்?
வரையறையை குறிக்காமல், எந்த அளவிற்கு அவன் காட்டிற்குள் இருக்க வேண்டும் என்ற வரையறையை குறிக்காமல் காடாள வேண்டும் ராமன் என்று மட்டும்தான் கேட்கிறாள். ஆனால் இதே செய்தியை ராமனிடம் சொல்ல வருகிற கைகேயி என்ன சொல்லுகிறாள்? ஆடிசூழ் உலகெல்லாம் பரதனே ஆள நீ போய் தாடிரும் சடைகள் தாங்கி தாங்கரும் தவம் மேற்கொண்டு பூடிவெங்கானம் நன்னி புண்ணிய துறைகள் ஆடி 7-2 ஆண்டில் வா என்று சொல்லுகிறாள். தந்தையிடம் வரம் கேட்கிற பொழுது அவன் நாடால இவன் காடால என்றுதான் கேட்கிறாள். எந்த கால வரையறையும் குறிக்கவில்லை. ஆனால் மகனை பார்த்தவுடன் சொல்லுகிறாள், தூக்கி வளர்த்த பாசம் 7-2 ஆண்டில் வா. போ என்று அவளுக்கு சொல்ல மனம் இல்லை, வா என்று சொல்லுகிறாள். இப்போது என்ன ஆனது? காட்டிற்கு தந்தை போ என்று சொன்னதாகத்தான் இவள் சொல்லுகிறாள். உடனே அது தாய்தான் சொல்லுகிறாள் என்பதை புரிந்து கொண்டவன் போல அவன் என்ன சொல்லுகிறான்? மன்னவன் பணி என்றாகில் நும்பணி மறப்பேனோ யான் என்று சொல்லுகிறான். ஆக ராமன் தயரதனை பிரிந்து போக வேண்டும் என்பது விதி. அந்த விதியை உள்வாங்கிக் கொண்டு செயல்படுபவளைப் போலவே கைகேயி காய்களை நகர்த்தி போவது போல காப்பியத்தில் ஒரு தோற்றம் ஏற்படுகிறது. அதை புரிந்து கொண்டே ராமன் பதிலளிப்பது போலவும் காப்பியம் வெளிப்படுகிறது. இந்த இடத்தில் நான் தான் பகடைக்காயாக மாறிப்போய் என் தாய் என்னை நாடாளச் சொல்ல வருகிற நிலையில் நீ எல்லாம் ஒரு தாயா, நீ பேய் என்று தாயை பழித்தவனாக ஒரு மாபெரும் பழியை காப்பியத்தில் நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன். ஆக தம்பியாக அண்ணனுக்கு பணியாற்ற முடியாதவனாக, தந்தைக்கு மகனாக பணிகளை செய்ய முடியாதவனாக, தாயை பழித்தவனாகவும் காப்பியத்தில் நீ என்னை மாற்றி போட்டாய். கடைசியாக ஒன்று, எனக்கும் ராமனுக்கும் ஒரே நேரத்தில் தானே திருமணம் நடந்தது. அண்ணன் காட்டிற்கு போகிற போது அண்ணியோடு காட்டிற்கு போனான். அண்ணியை கவர்ந்து போனதுதான் காப்பியத்தினுடைய மிக பெரும் திருப்பம். அண்ணியை மனத்தில் நினைத்து கொண்டேதான் அவன் காப்பியம் முழுவதும் சண்டை போடுகிறான். பிறகு அண்ணியை மீட்டு வருகிறான். ஆனால் எனக்கு கல்யாணமான செய்தி மட்டும்தான் இருக்கிறது. அதற்கு பிறகு நான் நாட்டிற்குள் வருகிறேன். நாட்டிற்குள் வந்தால் அண்ணன் இல்லை. அண்ணன் இல்லை என்ற அண்ணனுடைய மனத்தளவிலேயே இருந்து அண்ணனையே மனத்திற்குள் வைத்து கொண்டு என் இந்தியங்களையெல்லாம் அவித்து அண்ணனுக்காக மட்டுமே காப்பியத்தில் நின்று கடைசி வரை என் மனைவியை நான் மறந்து போனேன். சரி, கம்பனாகிய நீயாவது என் மனைவி இப்படி இருக்கிறாள் என்று அடையாளம் காட்டினாயா? அதுவும் கிடையாது. ஆக ஒரு கணவனாகவும் நான் காப்பியத்தில் தோற்று போனேன். இப்பொழுது என்ன ஆனது? ஒரு மகனாக, ஒரு தம்பியாக, அம்மாவை படித்தவன் என்ற அவச்சொல் பெற்றவனாக, மனைவியை சரியாக பார்த்து கொள்ளாதவனாக என்று ஒரு சாமானிய மனிதனுக்கு கிடைக்கக்கூடிய எந்த ஆசாபாசங்களும் எந்த சுகதக்கங்களும் இல்லாத பாத்திரமாக என்னை படைத்துவிட்டு 1000 ராமருக்கு சமம், கோடி ராமருக்கு சமம் என்று சொன்னால் இது எந்த வகையில் நியாயமாக இருக்கும்? ஆக உன்னை நான் கேட்கக்கூடிய கேள்வி, இதனால் நீ என்னை படைத்து நீ என்ன சாதித்தாய் என்பது. கம்பன் பதில் சொல்ல வருவது போல எனக்கு தோன்றுகிறது. நான் கம்பனை நிறுத்துகிறேன். உன்னிடம் பதிலை எதிர்பார்த்தோ, நான் கேட்கிற நியாயமான கேள்விகளுக்கு சப்பைக்கட்டுகளை எதிர்பார்த்தோ, நீ தரக்கூடிய விளக்கங்களை எதிர்பார்த்தோ நான் என்னை மறுவாசிப்பு செய்து இந்த கேள்விகளை எல்லாம் உன்னிடம் கேட்கவில்லை. நான் இந்த கேள்விகளை எல்லாம் கேட்க காரணம், இவற்றையெல்லாம் சொல்லி புலம்பக்கூடிய வாய்ப்பு காப்பியத்தில் எனக்கு இல்லை. எனவே கம்பன் காப்பியத்தில் இல்லாத வாய்ப்பை இந்த கம்பன் கடகத்தில் முடித்து கொள்ளலாம் என்ற அடிப்படையில் தான் நான் இந்த கேள்விகளை தொடுத்தேனே தவிர உன் ஆறுதல் எனக்கு தேவையில்லை என்று சொல்லி பரதன் இனிதே விடைபெறுகிறான். நன்றி, வணக்கம். கம்பன் கழகம் இளைய தலைமுறையை தேர்வு செய்வதில் தோற்பதில்லை என்று எதிர்நிலையாக சொல்வதை காட்டிலும் எப்போதும் வெற்றி பெற்று கொண்டுதான் இருக்கும் கம்பன் கழகம். திருமாறன் அவர்கள் உரை செய்ததை கேட்ட பிறகு உங்களுக்கே தோன்றும், இளைய தலைமுறை இன்னும் முதுகலை பட்டம் கூட பெறாத ஒரு மாணவன் இவ்வளவு நுட்பமாக ஆய்வு செய்கிறானே என்று உங்களுக்குள் எழலாம். ஆம், அவன் செய்தது மட்டுமல்ல, நூலாக பதிப்பித்தும் இருக்கான். கருவாய் நின்ற கரு என்ற தலைப்பில் கம்பராமாயணத்தையும் சிலப்பதிகார திருக்குறளையும் ஒப்பிட்டு 4-5 தலைப்புகளில் அவர் எழுதிய நூல் மிக பல அளவிற்கு பெரியவர்களால் பாராட்டப்பட்டும் போற்றப்பட்டும் வந்திருக்கிறது என்பதை
இந்த அரங்கம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இதை குறிப்பிடுகிறேன். பெரியோர்களே, வழக்கம் போல முதலில் விருது வழங்குவதுதான் நிகழும். அம்மையார் அவர்கள் தன்னுடைய உடல்நிலை காரணமாக சற்று காலம் கடந்து வந்திருக்கிறார்கள். இருந்தாலும் இப்போது அவர்களை பற்றி நான் குறிப்பை படிக்கிறேன். இதை ஏன் நான் முதலில் சொல்லவில்லை அல்லது படிக்கவில்லை என்றால், அவர்கள் முன்னிலையில் அவர்களை குறித்து படிப்பது சிறப்பு. அடுத்தது வந்திருக்கக்கூடிய பெரியவர்களை பற்றியும் நான் குறிப்பிடவில்லை. காரணம், அப்படி குறிப்பிட்டு விட்டால் அவர்களுக்கு விருது கொடுக்கும்போது யார் இருக்கிறார்கள் என்று அவர்களுக்கு தெரியாமல் போய்விடும் என்பதனால் அதை நான் குறிப்பிடவில்லை. சென்னை கம்பன் கழகத்தின் இந்த தமிழ்நிதி விருது வழங்கக்கூடிய தகுதி படைத்தவர்கள் யார் என்று தேர்வு செய்யக்கூடிய திறத்தை பெற்றிருக்கக்கூடிய இலக்கிய வீதி இனியவன் ஐயா அவர்கள், சென்னை கம்பன் கழகத்தினுடைய செயலாளர், நுட்பமாக பலர் கொண்டு வந்து தரக்கூடிய தன் குறிப்புகளை எல்லாம் ஆய்வு செய்து அவர்களுடைய அகவை, அவர்களுடைய திறமை இவற்றையெல்லாம் ஒப்பிட்டு பார்த்து தகுதி படைத்தவர்களுக்காக அதை ஒழுங்குபடுத்தி விருதுகளை வழங்கி கொண்டிருக்கக்கூடிய திறம் வாய்ந்த ஒருவர். பலர் பேசி கெடுப்பார்கள், இவர் பேசாமல் சிறப்பு செய்யக்கூடிய ஒருவர். அடுத்தது பேசாமல் கொடுப்பார். நல்ல கவிஞர் என்பதற்கு ஒரு அடையாளம், நல்ல சந்தம். அவர்கள் கெடுப்பார்கள், இவர் கொடுப்பார்கள் என்றார். பெரியோர்களே, இன்றைக்கு நம்மிடையே இந்த விருதினை அம்மையார் அவர்கள் பெற இருக்கின்ற இந்த தருணத்தில் நம்மோடு இருக்கிறவர்கள் சென்னை கம்பன் கழகத்தினுடைய மயன் என்று அழைக்கப்படக்கூடிய பெரிய இயக்குனர் எஸ்பி முத்துராமன் ஐயா வந்திருக்கிறார்கள். கவியரசு கண்ணதாசனோடு உடன் இருந்தவர். இன்றைக்கு பெரிய அரசியல்வாதிகளாக மாறுவார்களோ என்ற ஒரு வியப்போடு பார்த்து கொண்டிருக்கிற ரஜினியையும் கமலையும் வைத்து கொண்டு பல 10 படங்களை இயக்கிய பெருந்தகையாளர், நல்ல பேச்சாளர், திருக்குறளை தன்னுடைய வாழ்க்கை துணையாக கொண்டிருக்கக்கூடிய பெருந்தகையாளர். அடுத்தது தமிழகத்தினுடைய முதலமைச்சராக எம்ஜி ராமச்சந்திரன் ஐயா அவர்கள் இருக்கும்போது அவருடைய அவைக்களத்தில் அவைப்புலவராக விளங்கி மிகப்பெரிய பேரறிஞர்கள், பெரிய கலைஞர்களுக்கெல்லாம் பாட்டு எழுதிய திறம் பொருந்திய கவிஞர் முத்துலிங்கம் ஐயா அவர்கள் இங்கு இருக்கிறார்கள். அடுத்தது பெரும்பாலும் சென்னை கம்பன் கழகத்தில் அல்லது கம்பன் கழகங்களில் இருக்கக்கூடியவர்கள் அந்த இலக்கியத்தோடு மட்டுமே நீண்ட நாட்கள் இருந்து பிறகு பல இலக்கியங்கள் கற்று மற்ற இலக்கியங்களை எல்லாம் படைப்பார்கள். ஆனால் ஒரு வங்கியில் மேலாளராக பணிபுரிந்து கொண்டிருந்து வங்கியிலிருந்து ஓய்வு பெற்ற பிறகு கம்பராமாயணம் முழுமைக்கும் உரை எழுதிய பெருமையும், அம்பத்தூர் கம்பன் கழகத்தின் தலைவர் என்ற பொறுப்பையும் ஏற்றிருக்கக்கூடிய பள்ளத்தூர் பழனியப்பன் ஐயா அவர்கள் இங்கே இருக்கிறார்கள். ஆழம் கண்ட வேளமாக விளங்குகிற டாக்டர் ராதாகிருஷ்ணன், குடிமி ராதாகிருஷ்ணன்னா எல்லாருக்கும் தெரியும். அவருடைய மாணவராக இருந்து அவரை குறித்து நூல் எழுதிய மிகப்பெரிய கவிஞர், ஆசிரியர், புலவர் ராமமூர்த்தி அவர்கள் இங்கே இருக்கிறார்கள். உங்களுக்கு எல்லாம் தெரியும், அந்த ஒரு கவிதை தொடர், வெறுங்கை என்பது மூடத்தனம், விரல்கள் 10 மூலதனம் என்று எழுதிய கவிஞன். அந்த கவிஞர் நம்மிடையே இல்லை, ஆனால் அவருடைய தமையனார் இங்கே இருக்கிறார். அவர்தான் சென்னை கம்பன் கழகத்தினுடைய துணை செயலாளர் மலர்மகன் ஐயா அவர்கள். தாராபாரதியின் தமையனார் மலர்மகன் ஐயா அவர்கள் சென்னை கம்பன் கழகத்தின் இன்றியமையாத உறுப்பினர்களாக விளங்கி கம்பன் கழகத்தினுடைய நிகழ்வுகளிலெல்லாம் தங்களை ஈடுபடுத்தி கொண்டு இளைய தலைமுறைகளை பாராட்டுகிற 2 பெருமக்கள், திருமதி வாசுகி கண்ணப்பன் அம்மையார் அவர்கள், பேராசிரியர் முனைவர் விஜயலட்சுமி ராமசாமி அம்மையார் அவர்கள். இவர்களிடையே இன்றைக்கு ஆழம் கண்ட வேளம் என்ற தலைப்பில் உரை நிகழ்த்தக்கூடிய, உங்களுக்கெல்லாம் இலக்கியவாதி ஒருபுறம், படைப்பாளர் ஒருபுறம், பதிப்பாளர் ஒருபுறம் என்பதாக இருக்கக்கூடிய இந்த தனிப்பட்ட நிலைகளை ஒரு கலவையாக வைத்து
அந்த கதம்பத்திற்கு தலைமை பொறுப்பேற்றிருக்கக்கூடிய அமுத சுரபியினுடைய ஆசிரியர் திருப்பூர் கிருஷ்ணன். திருவள்ளுவரை குறித்து இந்த மயிலாப்பூரில் மிகப்பெரிய ஒரு அமைப்பு இருக்கிறது. அது வளரும் தலைமுறைக்கு அறிவியல் சார்ந்து பிள்ளை பருவத்திலிருந்து, குழந்தை மழலை பருவத்திலிருந்து அவர்களை பாராட்டி மகிழ்கிறது. அந்த அமைப்பை சார்ந்த பேராசிரியர் அம்மையார் அவர்கள் இங்கே இருக்கிறார்கள். அவர்களுக்கு உடல் நலம் இல்லையானாலும் ஏற முடியாது என்றாலும் கூட இந்த அரங்கத்திற்கு வந்து விடுவார்கள். எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. மற்ற இடங்களுக்கு போகிறார்களோ இல்லையோ, கம்பன் கழகம் நடத்துகிற நிகழ்ச்சிக்கும் இந்த பாரதிய வித்யாபவன் நடத்துகிற நிகழ்ச்சிக்கும் தொடர்ந்து வந்து விடுவார்கள். அது மட்டுமல்லாமல் புதுவையில் ஹிந்தியில் மேன்மையானவர், தமிழில் மேன்மையானவர், ஆங்கிலம் சிறப்பாக செய்யக்கூடியவர், சிறந்த பேரறிவாழ்ந்த அறிஞர்களுக்கு மொழியாக்கம் செய்யக்கூடிய திறம் பொருந்திய ராமசாமி ஐயா அவர்கள், பாரதமணி ராமசாமி ஐயா அவர்கள். சென்னையில் இந்தி பிரச்சார சபை இருக்கிறது. அந்த சபையில் முன்னால் அந்த பிரச்சார சபையில் பணிபுரிந்து தமிழில் இருக்கக்கூடிய சங்க இலக்கியங்களை எல்லாம் இந்தியில் மொழிபெயர்த்த திறம் பொருந்திய பி.கே. பாலசுப்ரமணியம் அவர்கள். ஹிந்தியில் சங்க இலக்கியங்கள் 10 பாட்டு 8 தொகையை மொழிபெயர்த்த மொழிபெயர்ப்பாளர். பாரதி இளைஞர் சங்கத்தினுடைய பொறுப்பாளராக இருக்கிறார்கள். இவர்களுக்கு முன்னால் அம்மையாருடைய விருது. அவரை பற்றி எல்லோரும் தெரிந்து கொள்வதற்காக இப்போது இந்த குறிப்புகள் படிக்கப்படுகின்றன. தமிழ்நிதி விருது சென்னை கம்பன் கழகம் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் வழங்கும் தமிழ்நிதி விருது பெறுகிறவர் திருமதி சூர்யா ரமணன் அவர்கள். சென்னை கம்பன் கழகத்தின் தமிழ்நிதி விருது பெறும் முதுபெரும் தமிழறிஞர் திருமதி சூர்யா ரமணன் அவர்கள். அவருடைய பூர்வீகம் மயிலாடுதுறை என்னும் மாயவரம். ஜவஹர் நகரில் வசித்து வருகிறார். 1938ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 1ஆம் நாள் ஆர். கிருஷ்ணமூர்த்தி சரஸ்வதி அம்மாள் இளைஞருடைய மகளாக பிறந்தவர். அகவை 80,000 பிறை கண்டவர். MA M.Ed பட்டம் பெற்ற திருமதி சூர்யா அவர்கள் ஒரே பள்ளியில் தமிழ் ஆசிரியராக, தலைமை ஆசிரியராக 35 ஆண்டுகள் பணிபுரிந்து ஓய்வு பெற்றவர். அந்த பெருமைக்குரிய பள்ளி டாக்டர் ரத்தினவேலு சுப்பிரமணியம் மகளிர் மேல்நிலைப் பள்ளி, முத்தியால்பேட்டை, சென்னை. பணி நிறைவுக்கு பிறகு 35 ஆண்டுகள் பணி நிறைவு பெற்ற பிறகு ஜவஹர் நகர் கிளை நூலக வாசகர் வட்டத்தின் தலைவராக 15 ஆண்டுகளுக்கு மேலாக இன்றும் பணியாற்றி வருகிறவர். ஆசிரியர் பணிக்காலத்தில் மாணவிகளிடம் தமிழ் மொழி அறிவையும் மொழி ஆர்வமும் வளர்த்தெடுத்தவர். பாடத்திட்ட படிப்பையும் தாண்டி இளைய தலைமுறையின் பன்முக ஆற்றலையும் வெளிப்படுத்தும் வகையில் சொற்பொழிவுகள், இசை, நாடகம் மற்றும் பல்வேறு கலை நிகழ்ச்சிகளிலும் பங்கு பெறச் செய்து பரிசுகளும் பெற வழிவகை செய்தவர் ஆசிரியை சூர்யா ரமணன் அவர்கள். பள்ளி பண்பாட்டு கலாச்சார குழு அமைத்து பல்வேறு போட்டிகள் நடத்தி மாணவியரை புகழுச்சிக்கு கொண்டு சென்றவர் நாடக காவலர் R.S. மனோகரின் புகழ்பெற்ற விஸ்வாமித்திரர், இளங்கேஸ்வரன் போன்ற நாடகங்களை தம் மாணவியரை கொண்டே அண்ணாமலை மன்றம் போன்ற பேரரங்குகளில் நடத்தி சாதனை புரிந்தவர். மாணவியர்களுக்கான வழிகாட்டி கைட்ஸ் சாரணை இயக்கத்தில் பிரிவின் மூலம் பல முகாம்கள் நடத்தி ஜனாதிபதி விருதும் பெறும் வகையில் பயிற்சி அளித்து மாணவ சமுதாயத்தை உயர்த்திய பெருமைக்குரியவர். கல்வி திட்டத்தின் ஒரு பகுதியாக பள்ளி மாணவியருக்கு தேசிய அளவில் சிறப்பு சுற்றுலாக்கள் ஏற்பாடு செய்து காஷ்மீர், பக்ரானங்கள், அமிர்தசரஸ் பொற்கோயில், புனித காசி என மாணவர்களோடு பெற்றோரும் பங்கு பெற வைத்து பல திட்டங்கள் மூலம் சாதனை நிகழ்த்தியவர் இந்த அம்மையார் அவர்கள். ஜவஹர் நகர் நூலகர் பொறுப்பிலும் 15 ஆண்டுகள் தோறும் சுற்றுப்பகுதி மாணவர்கள் 500க்கும் மேல் பல போட்டிகள் நடத்தி பரிசுகள் வழங்கி வருகிறார்கள். திருமதி சூர்யா ரமணன் அவர்களின் மொழிப்பணி முத்திரையாக விளங்குவது அவர்கள் தொடங்கிய பன்மலர் என்ற இலக்கிய திங்கள் இதழ்.
18 ஆண்டுகளாக வெளிவருகிறது. அம்மையார் அதன் சிறப்பாசிரியராக இருக்கிறார். 40 பக்கங்களுக்கு மேல் இந்த இதழ் தொடர்ந்து வெளிவந்து கொண்டிருக்கிறது. ஆரம்ப நாள் தொட்டு இன்றும் ஒரே விலை 5 ரூபாய் தான். ஒற்றை பக்க விளம்பரமும் இல்லாமல், குறிப்பு ஒற்றை பக்க விளம்பரம் கூட இல்லாமல் வெற்றி சிறப்பு இதழாக, சீரிதழாக, முற்றுமுழுக்க இலக்கிய இதழாக கடந்த ஆண்டு சென்னை கம்பன் கழகத்தின் கம்பன் அடிப்பொடி விருது பெற்ற புலவர் ஈப்பா நடராஜன் இந்த இதழினுடைய ஆசிரியராக இருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது, பெருமையுடையது. பன்மலர் இதழ் மூலம் சென்னையில் வெளியான 85 தமிழ் அறிஞர்களின் வரலாற்று செய்திகள் 3 நூல்களாக தொகுத்து சைவ சித்தாந்த நூற்பதிப்பு கழகம் மற்றும் மணிவாசகர் பதிப்பகம் மூலம் வெளியிடப்பட்டுள்ளது. இவை தமிழ் கூறும் நல்லுலகின் ஆய்வியல் அறிஞர்களுக்கு உதவும் மொழி பெட்டகங்கள் என்றால் அது மிக இல்லை. திருமதி சூர்யா ரமணன் அவர்கள் முத்தியாலுப்பேட்டை பள்ளி நிர்வாகத்தின் மூலம் சிறந்த ஆசிரியர், பெஸ்ட் டீச்சர் அவார்டு விருது பெற்றிருக்கக்கூடிய பேரறிஞர். இவரது நூலக பொறுப்பு பணியினை பாராட்டி தமிழக அரசு இவருக்கு மாநில முதன்மை நூலக ஆர்வலர் என்ற விருதினை 2015 வழங்கியிருக்கிறது. இவரது அரை நூற்றாண்டு கால மொழிப்பணியினையும் பாராட்டி சென்னை கம்பன் கழகமும் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸும் இந்த பாரதிய வித்யாபவனும் இணைந்து திருமதி சூர்யா ரமணன் அவர்களுக்கு தமிழ்நிதி விருதினை வழங்கி மகிழ்விக்கிறது. இப்போது விருது வழங்கும் நிகழ்ச்சி. இன்றைய ஆழம் கண்ட வேளம் நிகழ்வின் உரை நிகழ்த்த இருக்கக்கூடிய திருப்பூர் கிருஷ்ணனையா அவர்களுக்கு சிறப்பு செய்யப்படுகிறது. சிற்றுரை நிகழ்த்திய நல்ல ஆய்வியல் அறிஞராக இன்று திகழ்ந்து கொண்டிருக்கிற திருமாறன் அவர்களுக்கு, வழக்கம் போல உரை தொடங்குவதற்கு முன்பாக விருது பெற்றவருடைய ஏற்புரை இருக்கிறது. ஒரு சில மணித்துளிகள் அம்மையார் அவர்கள் ஏற்புரை வழங்குவார்கள். தலைவர் உள்ளிட்ட அனைத்து பெருமக்களுக்கும் முதற்கண் பணிவுடன் கூடிய என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு இந்த கூட்டத்தில் பேசுவதற்கு அருகதை இருக்கா என்பது ஒரு கேள்விக்குறியாகிவிட்டது. வந்த பிறகு இங்குள்ள பெருமக்களை அறிமுகப்படுத்திய பிறகு இந்த கூட்டத்தில் பேசுவதற்கு ஏற்ற தகுதி இருக்கிறதா என்று யோசிக்க வேண்டியிருக்கிறது. இருந்தாலும் ஒரு ஏற்புரை, நன்றி என்னென்று கொன்றார்க்கும் ஓய்வுண்டு, ஆனால் செய்த நன்றி எனக்காக ஒரு விருது அளித்து என்னை சிறப்பித்த
பெருமக்களுக்கு நான் நன்றி கூறவில்லை எனில் அது ஏற்புடையது ஆகாது, கம்பனுக்கே பொறுக்காது. கம்பனுடைய இது சொல்ல வேண்டும் என்றெல்லாம் சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்று பலமுறை யோசித்து வந்தேன். தமிழுக்கு கதி கம்பரும் திருவள்ளுவரும், அது அனைவரும் அறிந்தது தான். ஆனாலும் கம்பரை முழுமையாக படித்தோமா? இல்லை. ஒரு சமயம் கற்பனைக்கோர் கம்பன் என்ற ஒரு நியதியில் அதை மட்டும் படித்து சில உதாரணங்கள் உவமைகள் எடுத்துக்கொள்கிறோம். ஆனால் எழுத்து எண்ணி படித்தவர்களும் உண்டு என்பதை இங்கு வந்த பிறகு நான் உணர்ந்து கொள்கிறேன். நானும் அந்த அளவிற்கு படித்தது இல்லை. இருந்தாலும் கம்பன் மேல் ஒரு தீராத ஒரு அன்பு தொடர்பு என்று சொல்ல வேண்டும். என்ன இருந்தாலும் எந்த ஒரு வாழ்வியலை செம்மையாக படைத்து ஒரு நாடகமாக படைத்து அந்த வாழ்வியலை நம் கண்முன் ஓட்டமாக ஓடி எப்படியெல்லாம் அந்த கதாபாத்திரங்களை எல்லாம் சித்தரிக்க வேண்டுமோ சித்தரித்து அதன் மூலம் நமக்கு எத்தனை பெரிய பண்புகளை எல்லாம் கம்பன் காட்டியிருக்கிறான் என்பதை அறிந்து கொண்டால் நாம் கம்பனுக்கு செய்த அஞ்சலி ஆகும். அதுதான் கம்பனுக்கு செய்த அஞ்சலி. அவனுடைய பாத்திரங்களை உணர்ந்து கொள்ளணும். அவன் சாதாரணமாக இன்பத்துக்காக பாடவில்லை. மனிதர்களுடைய வாழ்வியல், மனிதர்கள் எப்படியெல்லாம் எந்தெந்த சந்தர்ப்பத்தில் இருக்க வேண்டும், பிள்ளையாகவா தகப்பனாராக தாயாக எப்படியெல்லாம் இருக்க வேண்டும் என்பதை அந்த அளவிற்கு நுணுக்கமாக சுட்டி காட்டிய கம்பரை நாம் பெற்றதற்கு பெருமைப்படுவதோடு அவருடைய பெருமையை அறியாதவர்களுக்கு எடுத்து கூறி இன்னும் இந்த தமிழினுடைய தமிழ்தானே என்ற அந்த ஒரு ஏகாரத்தோடு பலர் சொல்கிறார்கள், தமிழ்தானே அப்படின்னு. அப்படி இல்லாமல் தமிழா ஆஹா என்று சொல்லும் அளவிற்கு ஒவ்வொரு தமிழரும் முயற்சி செய்து அந்த மற்ற மக்களுக்கு புகட்ட வேண்டியது இந்த கம்பருடைய ராமாயணத்தின் சில செய்திகள். அவ்வளோ அருமையாக இருக்குது. அது படிக்கும்போது நாம் இன்னும் கூட சில காலம் உயிரோடு இருக்க வேண்டும் என்று தோன்றுகிற அளவிற்கு அவனுடைய பாத்திரங்கள் படைக்கப்பட்டு இருக்கிறது. திருவள்ளுவரும் வானுயிர நம்மை உயர்த்தியவர். ஆனால் அவர் வாழ்வு நெறிகளை சுட்டி காட்டியவர். இவர் வாழ்வியலையே நாடகமாக்கிய காட்டியவர். அப்படிப்பட்ட கம்பருக்கும் இன்று அந்த கம்பரை நினைத்து வருடம் பல இடங்களில் கம்பன் கழகம் தோன்றி பல போட்டிகள்லாம் நடத்தி பரிசுகளை அளித்து தமிழ் ஏதோ என்னை மாதிரி கொஞ்சம் தெரிந்த தமிழர்களுக்கும் உயர்வு கொடுக்க வேண்டும் என்ற ஒரு நியதிப்படி என்னையும் பெருமைப்படுத்தி இங்கே அமர வைத்து என்னை ஒரு பொருட்டாக அமைத்த அந்த கம்பன் கழகத்தினருக்கு தலைவர் உள்ளிட்ட தலைவர் ஒரு சமயம் எங்களுக்கு வாசகர் வட்டம் நான் நடத்துகிறேன். அதற்கும் என்னுடைய 70வது பிறந்த நாளுக்கும் தலைவர் அமைச்சர் ஆர்.எம். வீரப்பன் வந்திருந்தார். அவரையும் பார்க்க வேண்டும் என்ற ஒரு ஆவலில் தான் நான் வந்தேன் இங்கே. இவர் மிக நன்றாக தெரியும் செயலாளர். அவரும் பலமுறை எங்களுடன் நான் நடத்தும் போட்டிகளெல்லாம் பார்த்து வியந்து போயிருக்கிறார். அப்படிப்பட்ட மனிதர்களெல்லாம் சந்தித்து எனக்கு ஒரு வாய்ப்பு அளித்த இந்த கம்பன் கழகத்தினர் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு பணிவுடன் விடைபெறுகிறேன். ஆவலோடு எதிர்பார்க்கின்ற சிறப்புரை தொடங்க இருக்கிறது. உரையாளரை குறித்து பெரும்பாலும் அனைவருக்கும் தெரியும் என்றாலும் கூட மரபு வழியில் எழுத்தையும் எழுதுகோளையும் தெய்வமாக போற்றி வாழ்பவர் திருப்பூர் கிருஷ்ணன் அவர்கள். இந்திரா பார்த்ததாரியினுடைய நாடகங்களை ஆராய்ந்து முனைவர் பட்டம் பெற்ற இவர் நாப்பாவின் தீபம் இதழில் துணையாசிரியராக பணியை தொடங்கி 25 ஆண்டுகள் தினமணியில் முதல்நிலை துணையாசிரியராக பணியை தொடர்ந்து தற்போது அமுத சுரபி மாத இதழின் ஆசிரியராக உள்ளார். ஐயா அவர்களை அன்போடு பேச அழைக்கிறேன். தலையா கடலலையா என்று தெரியாமல் கூடியிருக்கும் கூட்டமே என்று 6-7 பேர் கூடிய கூட்டத்தை பற்றி பத்திரிகையில் செய்தி வெளியிடுவதுண்டு. இன்று உண்மையிலேயே தலையா கடலலையா என்று தெரியவில்லை. எனவே இங்கு முன்புறம் இருக்கிற
தரையில் அமர்ந்து கொள்ளக்கூடிய, மேடையில் அமர்ந்து கொள்ளக்கூடிய நண்பர்கள் மேடைக்கும் முன்புறமாகவும் வந்து அமருமாறு அன்போடு வேண்டுகோள் விடுக்கிறேன். மிக அருமையாக செயல் தலைவராக இருந்து இந்த கம்பன் கழகத்தை நடத்தி கொண்டிருக்கிற என்னுடைய இனிய நண்பர் இலக்கிய வீதி இனியவன் அவர்களே, மிகச் சிறப்பாக சமத்காரமாக ஒருங்கிணைப்பு உரை வழங்கிய பாலசீனிவாசன் அவர்களே, எதிர்கால நம்பிக்கை நட்சத்திரம் திருமாறன் அவர்களே, நிகழ்கால நம்பிக்கை நட்சத்திரமே கூட ஹைதராபாத் வரை சென்று ஆகாயத்தில் பறந்து போய் இரா மாது தலைமையில் அவர் பட்டிமன்றத்தில் பேசிவிட்டு வந்திருக்கிறார். இந்த விருதுக்கு தான் தகுதிதான் என்பதை தன் உரையால் நிரூபித்திருக்கிற சகோதரி சூர்யா ரமணன் அவர்களே, மற்றும் கூடியுள்ள சகோதர சகோதரிகளே, நண்பர்களே, வணக்கம். பாலசீனிவாசன் போல இங்குள்ள அத்தனை பேர் பெயரையும் ஒவ்வொன்றாக சொல்ல வேண்டும் என்று தான் ஆசை. சொன்னால் அதில் 1 மணி நேரம் ஓடிவிடும். என்றாலும் 2-3 பேர் வேறொரு கண்ணோட்டத்தில் சொல்ல விரும்புகிறேன். வைமு கோதைநாயகியின் பேரனான திரு நரசிம்மன் அவர்கள் இங்கே வந்திருக்கிறார். பிரபல எழுத்தாளர் தம்பி சீனிவாசனின் புதல்வி கோதை அவர்கள் இங்கே வந்திருக்கிறார். பேராசிரியர் ராதாகிருஷ்ணனுடைய உறவினர் ஒருவர் வந்திருக்கிறார். அவர் என்னிடம் அறிமுகப்படுத்திக் கொண்டார். ஆக ஒரு நல்ல அருமையான சபையில் பேசக்கூடிய ஒரு சிறந்த வாய்ப்பு இன்று எனக்கு கிடைத்திருக்கிறது. அதிலும் திருமாறன் பேசிய பேச்சை கேட்டபோது மெல்ல தமிழினி வாழும் என்று தோன்றியது. அற்புதமான பேச்சு. தன்னை பரதன் என்றே காட்டிக்கொண்டு பரதனாகவே அவர் இங்கு பேசிவிட்டு அமர்ந்தார். கண்ணப்பன் என்ற ஒரு அறிஞர் இருந்தார். அவர் மேடைகளில் பல்வேறு இலக்கிய பாத்திரங்களை பற்றி பேசுவார். பேசுகிற போது அந்த பாத்திரமாகவே வேடமணிந்து கொண்டு வருவார். திருவள்ளுவர் என்றால் தாடி வைத்துக்கொண்டு திருவள்ளுவர் போலவே மேடைக்கு வந்து திருக்குறளை பற்றி பேசுவார். என்னுடைய இனிய நண்பராக விளங்கிய அவர் இப்போது இல்லை என்றாலும் அவருடைய மனைவிதான் எனது சகோதரி வாசுகி கண்ணப்பன் அவர்கள் இங்கு கடவுள் வாழ்த்து பாடியவர். இதெல்லாம் நினைவில் ஓடுகிறது. ஒரு காலத்தில் கிருஷ்ணன் திரௌபதிக்கு ஆடை கொடுத்ததாலோ என்னவோ இந்த கிருஷ்ணனுக்கு பொன்னாடை பொருத்தியதும் அதை வாங்கி மடித்து வைத்து கொடுக்கிற ஒரு பண்பாடு சகோதரி வாசுகிக்கு இருக்கிறது. அவருக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. இது ஒரு அருமையான நாள். தன்னுடைய வாழ்நாள் முழுவதையும் இலக்கியத்திற்காக, முக்கியமாக கம்பராமாயணத்திற்காக அர்ப்பணித்த டிகேசி அவர்களை பற்றி நாம் நினைவு கூர்கிற ஒரு நன்னாள். இப்படிப்பட்ட சந்தர்ப்பங்கள் மிக அருமையாகத்தான் வாய்க்கின்றன. தென்காசியில் டிகேசியின் குடும்பத்தினர் முன்னிலையில் தீப நடராஜன், சீதாரப்பன் ஆகியோர் முன்னிலையிலேயே டிகேசியை பற்றி பேசுகிற ஒரு வாய்ப்பு கிடைத்தது. 2008ஆம் ஆண்டு தகர்பாபா வித்யாலயத்தில் டிகேசியும் பிற அறிஞர்களையும் பற்றி பேசக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைத்தது. இன்று மிக முக்கியமான ஒரு வாய்ப்பு என்று நான் கருதுகிற ஒரு தினம் இது. குமுதம் ஜங்ஷன் இதழில் பே கருணாகரன் என்கிற ஒரு துணையாசிரியர் இருந்தார். அவர் இப்போது புதிய தலைமுறை பத்திரிகையில் பணிபுரிகிறார். அவர் கேட்டுக்கொண்டதன் பேரில் தென்காசிக்கு சென்று டிகேசியின் குடும்பத்தார் தீப நடராஜன், சீதாரப்பன் போன்றோரை சந்தித்து டிகேசி பற்றி ஒரு பேட்டி கட்டுரையை நான் வடிவமைத்தேன். அதன் பொருட்டாக தென்காசி பயணம் நான் மேற்கொண்ட போது ஒரு அருமையான அனுபவம். டிகேசி ராமாயணத்தில் மூழ்கியவர் இல்லையா? பேருந்தில் நான் செல்கிற பொழுது நடத்துனரிடம் டிகேசி வீட்டிற்கு செல்ல வேண்டும், எங்கு இறங்க வேண்டும், எப்படி போக வேண்டும் என்று கேட்டேன். அவர் சொன்னார், பரதன் திரையரங்கம் என்கிற நிறுத்தத்தில் இறங்குங்கள், அனுமந்தபுரம் என்று கேட்டுக்கொண்டு போங்கள், பஞ்சவடி என்று எழுதப்பட்டிருக்கிற வீடு தான் டிகேசியின் வீடு என்று சொன்னார். அந்த பொருத்தத்தை நினைத்து மிகவும் வியந்தேன். டிகேசியினுடைய வீடு கம்பராமாயணத்திற்காகவும் அவர்கள் வீட்டு தோசைக்காகவும் புகழ் பெற்றது. கல்கி வீட்டு காப்பியையும் டிகேசி வீட்டு தோசையும் பற்றி நிறைய இலக்கிய உரையாடல்கள் நிகழ்ந்ததுண்டு. அந்த தோசையை மனமாற சாப்பிட்டு அவர்களுடன் பேசி பழகிய அந்த தருணத்தில் எனக்கு ஒன்று தோன்றியது. லாச்சா ராமாமிர்தம் ஒரு கட்டுரையில் எழுதுகிறார், ஒரு வீட்டிற்கு போனேன், அருமையான அடை சுட்டு போட்டிருந்தார்கள், ஆண்டுகள் பல உருண்டன. மறுபடியும் அதே வீட்டிற்கு போனேன், அந்த அடை கிடைக்குமா என்று கேட்டேன். அந்த வீட்டில் இருந்து சொன்னார், இனி அது கிடைக்காது. ஏன்? அந்த மனுஷா போயாச்சு என்றார். அடை என்பது ஒரு உருவகம் இல்லையா? ஒரு மனிதர் போகிற பொழுது அந்த கலாச்சாரங்கள் அப்படியே அவரோடு போய்விடுகின்றன.
ஆனால் இதை முறியடிக்கிற வகையில் டிகேசியின் இல்லம் என்பது இன்னும் அந்த ராமாயணத்தை பேசி கொண்டிருக்கிறது, இன்னும் அந்த தோசை வார்த்து போட்டு கொண்டிருக்கிறது. அது டிகேசியினுடைய விருந்தோம்பல் தொடர்கிறது. அது மிகுந்த மகிழ்ச்சி தருகிற ஒரு அனுபவமாக அமைந்தது. டிகேசி உங்களுக்கெல்லாம் தெரிந்த மாதிரி பெரிய கம்பராமாயண அறிஞர், கம்பராமாயணத்தை பிரச்சாரம் செய்தவர். அவருடைய விமர்சனம் பெரும்பாலும் ரசனையின் பார்ப்பட்டது. மகாத்மா காந்தியை டிகேசி சந்தித்தார். ராஜாஜி அதற்கு ஏற்பாடு செய்தார். காந்தியிடம் டிகேசி கம்பராமாயண பாடல்கள் சிலவற்றை பாடி காட்டினார். டிகேசி அந்த அழகிய பொலிவான முகம், அருமையான அந்த நரைத்த மீசை, இனிய குரல், பாடுகிற பாடல் கம்பராமாயணம், அதில் ஈடுபட்டு பாடுகிறார். மகாத்மா கொஞ்சம் சொக்கி கிறங்கி விட்டார். இவ்வளவு அற்புதமாக இருக்கிறது இந்த கம்பராமாயண பாடல், இது உங்களைப் போல் நானும் அனுபவிக்க என்ன செய்ய வேண்டும் என்று அவர் கேட்டார். டிகேசி பதில் சொன்னார், அடுத்த பிறவியிலாவது நீங்கள் தமிழராக பிறக்க வேண்டும் என்று. தற்செயலாக இந்த பிறவியிலேயே நாம் தமிழராக பிறந்திருக்கிறோம். ஆனால் திருமாறன் போல அந்த கம்பராமாயணத்தை அனுபவிக்கிறோமா என்பதுதான் கேள்வி. அனுபவிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். பழைய இலக்கியம் நம்முடைய சொத்து, நமக்காக காத்து கொண்டிருக்கிறது. பெரியார் ஈ.வி. ராமசாமி நாயக்கரிடம் டிகேசி சென்றார். திருக்குறளின் பெருமையை பற்றியெல்லாம் சொன்னார். பெரியார் சொன்னார், இவ்வளவு அருமையான நீதி கருத்துக்களை உள்ளடக்கிய திருக்குறள் இருக்கிறது, தமிழர்கள் இதையெல்லாம் வாசித்து இதையெல்லாம் அனுசரிப்பதில்லையா என்று கேட்டார் பெரியார். பெரியாரிடம் டிகேசி சொன்னார், அது போகட்டும் விடுங்கள், கதை போகக்கூடிய ராமாயணத்தையே தமிழர்கள் அனுபவிக்க காணோம் என்று அவர் சொன்னார். யாரிடம்? பெரியாரிடம் சொன்னார். வினோபா பாவேயிடம் கம்பராமாயண பெருமைகளை பற்றி டிகேசி பேசியிருக்கிறார். டிகேசி என்கிற கம்பராமாயணத்தில் ஆழங்கால் பட்ட இந்த வேழத்திற்கும் மற்ற வேழங்களுக்கும் ஒரு முக்கிய வித்தியாசம் உண்டு. நிறைய இங்கே பேசுகிறார்கள், பேசவிருக்கிறார்கள். பீஸ்ரீ அற்புதமான ஒரு கம்பராமாயண அறிஞர், இஸ்மாயில், வைமு கோபாலகிருஷ்ணமாச்சாரியார், நிறைய பேர் கம்பராமாயணத்தை பற்றி, ஆசா ஞானசம்பந்தம் ராவணனை பற்றி ஒரு அருமையான நூல் எழுதியிருக்கிறார். இவ்வளவு பேர் கம்பராமாயண அறிஞர்களாக இருந்தாலும் டிகேசிக்கு ஒரு பண்பு உண்டு, அதனால் விளைந்த ஒரு கௌரவம் உண்டு. என்ன பண்பு? டிகேசி தான் கம்பன் பெருமையை பரப்பியவர். அறிஞர்கள் மத்தியில் கம்பனை பற்றி பேசுவது மட்டுமல்லாமல் பொதுமக்கள் அனைவரும் கம்பனை தெரிந்து கொள்ளும் வகையில் கம்பன் பெருமையை பரப்பியவர் டிகேசி. சரி, அவருடைய இந்த பண்பால் அவருக்கு கிடைத்த கௌரவம் என்ன? இன்றைக்கு பத்திரிகைகளில் இடம்பெறுகிற, கம்பன் விழாக்களில் இடம்பெறுகிற அந்த கம்பனை உற்று பாருங்கள், டிகேசி ஜாடையாக இருக்கும். அதுதான் அவருக்கு கிடைத்த பெருமை. கம்பனுக்கு புகைப்படம் கிடையாது, வள்ளுவருக்கு கம்பனுக்கெல்லாம் புகைப்படங்கள்லாம் கிடையாது. ஆனால் டிகேசி என்கிற அந்த மனிதருடைய கம்பராமாயண ஆர்வத்தின் காரணமாக அவரை கம்பனாகவே மக்கள் கருதத் தொடங்கினார்கள். ராஜாஜி டிகேசியினுடைய கம்பராமாயண முன்னுரையில் எழுதினார், கம்பருடைய கம்பராமாயணத்தில் கம்பர் உள்ளத்தில் ராமர் ஒரு முறை அவதரித்தார், டிகேசி உள்ளத்தில் கம்பர் ஒரு முறை அவதரித்திருக்கிறார் என்று எழுதினார். அப்படி டிகேசி கம்பன் மயமாக, ராமாயண மயமாக வாழ்ந்த ஒரு பெரிய பெருமகன். டிகேசிக்கு கம்பன் அறிஞர் என்று ஒரு பட்டம் கிடைத்து கம்பராமாயண வல்லுனர் என்று நாம் போற்றினாலும் கூட டிகேசி கம்பராமாயணத்தோடு நின்றுவிடவில்லை. அவர் கம்பனை தாண்டியும் கம்பனுக்கு இணையாகவும் இன்னும் பல்வேறு நூல்களை பற்றி ஆய்வு செய்தார். ஆனால் அவை அதிகம் புகழ் பெறவில்லை. ராமாயணத்திற்கு இருக்கிற செல்வாக்கின் காரணமாக ராமாயணம் தொடர்பான டிகேசியினுடைய அந்த பாடல்கள், ரசனைகள், கட்டுரைகள் புகழ் பெற்றுவிட்டன. மிக முக்கியமான ஒன்று, திருக்குறளில் டிகேசி பெரிதும் ஆழங்கால் பட்டவர். எந்த அளவு ஆழங்கால் பட்டவர் என்று சொன்னால், திருக்குறளில் சில திருத்தங்கள் செய்து அப்படித்தான் திருவள்ளுவர் எழுதியிருக்க வேண்டும், மாற்றி எழுதிவிட்டார்கள் என்று அவர் சொன்னபோது தமிழுலகம் அதை ஏற்றுக்கொண்டது. அப்படி ஒரு குறள், விலங்கோடு மக்கள் அனையர் இலங்கு நூல் கற்றாரோடு ஏனையவர். விலங்கு மக்கள், கற்றார் ஏனையவர் என்றால் விலங்கு கற்றார் என்றல்லவா ஆகிறது. விலங்கை கல்லாரோடு தானே ஊமிக்க வேண்டும். எனவே அந்த திருக்குறள் விலங்கோடு மக்கள் அனையர் கல்லாரோடு ஏனையவர் என்று இருக்க வேண்டும், கற்றாரோடு என்று ஓலைச்சுவடியில் எழுதியவர்கள் மாற்றி எழுதிவிட்டார்கள் என்று ஒரு ஆய்வை சொன்னார். பொதுவாக கீதை, திருக்குறள், பாரதி பாடல் போன்றவற்றில் ஒரு புனிதத்தன்மை கலந்ததாக நாம் நினைக்கிறோம். எனவே அவற்றில் யாராவது கை வைத்தால் நமக்கு பொறுப்பதில்லை. திருக்குறளுடைய அதிகார அமைப்பு முறையை மாற்றினாலோ, திருக்குறளுடைய இயல்களை மாற்றினாலோ யாரும் ஒப்புக்கொள்வதில்லை. ஒருவர் எழுதினார்,
அறத்துப்பால் பொருட்பால் காமத்துப்பால் என்று இருப்பது சரியல்ல. முதலில் காமத்துப்பால் மன வாழ்க்கை, பிறகு பொருட்பால் சம்பாதிப்பான், அதன் பிறகு சரியான சிந்தனை வந்த பிறகு அறத்தின்பால் அவன் போவதால் அது அறத்துப்பால் என்று சொன்னார். இப்படி சில ஆய்வுகள் வந்திருக்கின்றன. ராஜம் கிருஷ்ணன் திருக்குறளை பற்றி எழுதுகிற பொழுது திருக்குறளின் எல்லா கருத்துக்களையும் நான் ஒப்புக்கொள்கிறேன், ஆனால் திருவள்ளுவர் சொல்லும் பெண்ணிய கருத்தை நான் ஒப்புக்கொள்ள முடியாது. தெய்வம் தொழாள் கொழுநன் தொழுதெழுவாள் பெய்யன பெய்யும் மழை என்றெல்லாம் சொல்கிறார்கள். தெய்வம் தொழாமல் கொழுநன் தொழுது எழ வேண்டுமானால் இன்று இரவு பணிக்கு செல்கிற பெண் எப்படி தெய்வம் தொழாமல் கொழுநன் தொழுது எழுந்திருக்க முடியும் கணவனுக்கு முன்னால் என்று அவர் கேட்டார். அதற்கெல்லாம் கொஞ்சம் எதிர்ப்பும் வந்தது. தினமணி கதிரில் நான் இருந்தபொழுது அந்த கட்டுரை பிரசுரமாகி ஏராளமான எதிர்ப்பையும் சந்தித்தது. ஆனால் டிகேசி சொல்கிற விஷயங்களுக்கும் கூட அந்த காலகட்டத்தில் கம்பராமாயண விஷயமாகவும் கூட கடும் எதிர்ப்பு இருந்தது, ஆனால் கடும் பாராட்டும் இருந்தது. இந்த இரண்டையும் சந்தித்து கம்பராமாயண ரசனையை அவர் வளர்த்தார். டிகேசிக்கு அவர் குற்றாலத்தை சார்ந்தவர் என்பதால் குற்றால குறவஞ்சி மேல் அளவுகற்ற ஒரு மோகம். குற்றால குறவஞ்சி தமிழின் மிக முக்கியமான இலக்கியம் என்று அவர் கருதினார். வானரங்கள் கனி கொடுத்து மந்தியோடு கொஞ்சும், மந்தி சிந்து கனிகளுக்கு வான்கவிகள் கெஞ்சும், காணவர்கள் விழியறிந்து வானவரை அழைப்பர், ககனசித்தர் வந்து வந்து காயசக்தி விளைப்பர் என்ற அந்த பாடல்களை எல்லாம் டிகேசி கொண்டாடினார். குற்றால குறவஞ்சி போலவே டிகேசி பெரிதும் ஈடுபட்ட இலக்கியங்கள் இரண்டு. ஒன்று முத்தொள்ளாயிரம், இன்னொன்று நந்திக்கலம்பகம். முத்தொள்ளாயிரத்தில் பல அருமையான காதல் பாடல்கள் நுணுக்கமான செய்திகளோடு இருக்கின்றன. சொல்லாமல் சொல்வது, ஒரு விஷயத்தை வெளிப்படையாக தெரிவிக்காமல் ஒரு விஷயத்தை சொல்கிற பொழுது அந்த கருத்து புலப்படுகிற மாதிரி எழுதுவது, அது ஒரு அபூர்வமான கலை. ஒரு வேந்தன் வருகிறான், யானை மேல் அமர்ந்து வருகிறான். வலிமையான யானை, நல்ல மத்தகங்களுடைய யானை, அழகிய தங்க அந்த முகப்படாமுள்ள யானை, அலங்கார யானை. தலைவி தோழிகளோடு நின்று கொண்டிருக்கிறாள். ஒரு தோழி சொல்கிறாள், அந்த முகப்படாம் என்ன அழகு என்கிறாள். இன்னொரு தோழி சொல்கிறாள், அந்த யானையினுடைய மத்தகம் என்ன அழகு என்கிறாள். மூன்றாவதாக இருப்பது அரசன் தானே. தலைவி அரசனை பற்றி சொல்லவில்லை, அவள் சொல்கிறாள், அந்த அரசன் கழுத்தில் இருக்கிற மாலை என்ன அழகு என்று. என்ன, அந்த மாலை தனக்கு வர வேண்டும், தன் கழுத்தில் விழ வேண்டும். அரசனை அவள் காதலிக்கிறாள் இல்லையா? நான் மாடக் கூடல் மதுரை நெடுந்தெருவில் என்னோடு நின்றார் இருவர், அவருள்ளும் பொன்னோடை நன்றென்றால் நல்லடை, பொன்னோடைக்கு யானை நன்றென்றாலும் அந்நிலைகள், யானை இருத்த திருந்த இளங்கிலை வேல் தென்னன் திருத்தார் நன்றென்றேன் தியேன் என்ற அந்த பாடல். பொதுவான இலக்கிய போக்கில் சொல்லாமல் சொல்கிற உத்தி என்பது மிக அருமையானது, மிகச் சிறப்பானது என்று கொண்டாடி இந்த பாடலை பற்றி டிகேசி நிறைய எழுதுகிறார். டிகேசி ஈடுபட்ட இன்னொரு இலக்கியம் நந்திக்கலம்பகம். நந்திவர்மன் என்கிற அந்த மன்னன் மீது பாடப்பட்ட அந்த கலம்பக நூலை பிரச்சாரம் செய்தவர்களில் மிக முக்கியமானவர் டிகேசி. மங்கையர்கள் புனல் பொழிய மழை பொழியும் காலம், மாரவேள் சிலை குனிக்க மயில் குனிக்கும் காலம், கொங்கைகளும் கொன்றைகளும் பொன் சொரியும் காலம், கோகனக நகை முல்லை முகை நகைக்கும் காலம், செங்கை முகில் அணைய கொடை செம்பொன் செய் ஏக தியாகியேனும் நந்தி அருள் சேராத காலம், அங்குயிரும் இங்குடலும் ஆனமழை காலம், அவரொருவர் நாமொருவர் ஆன கொடும் காலம். இந்த இடைக்கால தமிழ் என்பது கண்ணதாசன் பாட்டு மாதிரி நீங்கள் படிக்கலாம், ஒரே தேவையில் எப்படியே புரியும். அந்த நந்தி கலம்பகத்தை டிகேசி பெரிதும் கொண்டாடினார். அவரை சுற்றி வட்டத்தொட்டி என்கிற ஒரு அமைப்பை அவர் ஏற்படுத்தி கொண்டார். இந்த வட்டத்தொட்டியில் ஏராளமான பிரமுகர்கள் போய் சேர்ந்தார்கள். கம்பராமாயண பாடல்களை எல்லாம் அவர் விஸ்தாரமாக விளக்குவார். அவருடைய அந்த அழகான ரசனை அதில் ஈடுபட்டு எல்லோரும் கேட்டுக்கொண்டிருப்பார்கள். மிகப்பெரிய செல்வந்தர். அந்த அருமையான தோசை எங்குமே பிரசித்தம். அந்த தோசைக்காகவும் செவியில் கிடைக்கிற இந்த விருந்துக்காகவும் வெள்ளக்கால் சுப்பிரமணிய முதலியார், ராபி சேதுப்பிள்ளை என்று ஏராளமான பேர், ராஜாஜி, கல்கி என்று நிறைய பேர் சுற்றி அமர்ந்திருப்பார்கள். வெள்ளைப்பறவை என்கிற கவிதை நூலுக்காக சாகித்ய அகாடமி பரிசு வாங்கிய நாணல் சீனிவாசராகவன் அவரும் இந்த குழுவில் ஒருவர். ஆனந்தமாக அதை கேட்டுக்கொண்டிருப்பார்கள். அற்புதமாக ஒரு முனிவர் மாதிரி அவர் உட்கார்ந்தவற்றையெல்லாம் பாட, எப்படி ரசிப்பது என்று அவர் கற்றுக் கொடுக்க, இத்தகைய அறிஞர்கள் எல்லாம் ஒரு செய்யுளை, ஒரு கவிதையை எப்படி ரசிப்பது, எது செய்யுள் எது கவிதை, செய்யுள் வேறு கவிதை வேறு. செய்யுள் என்பது இலக்கணப்படி அமைந்தது. 10 பாட்டினுடைய பெருமையை ஒரு செய்யுள் சொல்கிறது. முருகு பொருநாறு பாணிரெண்டு முல்லை பெருகு வளமுதுரை காஞ்சி மறுவினிய கோல நெடு நல்வாடை கோல் குறிஞ்சி பட்டின பாலை கடாத்தோடும் 10 இலக்கணப்படி இயற்சீர் வெண்டலை வெண்சீர் வெண்டலை பிறழாமல் அமைந்த வெண்பா. ஆனால் இதில் என்ன கவிதை இருக்கிறது? செய்யுள்.
ஆனால் நந்தி கலம்பகம் கவிதை. எனவே கவிதை எது செய்யுள் எது என்று பிரித்து பார்த்து நீங்கள் ரசிக்க வேண்டும் என்று மிக அழகாக டிகேசி சொல்வார். அதை பலரும் கேட்பார்கள். எல்லோருமே ராமாயண அறிஞர்கள். ராஜாஜி சக்கரவர்த்தி திருமகன் எழுதியவர். வெள்ளக்கால் ப சுப்பிரமணிய முதலியார் என்பவர் கோம்பி விருத்தம் என்கிற ஒரு நூல் எழுதினார். கோம்பி என்றால் பச்சோந்தி. பச்சோந்திக்குள்ள செந்தமிழ் பெயர் கோம்பி. கேமலியான் என்கிற ஆங்கில நூலை அடியுற்றி எழுதப்பட்ட அந்த செய்யுள் நூல் தவிர அகலிகை வெண்பா என்கிற அந்த ஒரு வெண்பா நூலை நலவெண்பா மாதிரி வெள்ளக்கால் ப சுப்பிரமணிய முதலியார் எழுதினார். அவரும் ராமாயணத்தில் தோய்ந்தவர். அகலிகையை தன்னுடைய கண்ணோட்டத்தில் பார்த்து வெண்பா நூல் யாத்தவர். அவர்கள் எல்லாம் சேர்ந்து அந்த காலத்தில் ஒரு பெரிய பல்கலைக்கழகம் செய்கிற பணி போன்றதொரு பணியை தொடர்ந்து செய்து கொண்டிருந்தார்கள். அந்த பணியில் மெய்மறந்து மக்கள் சமூகமே கிறங்கியது. அப்படிப்பட்ட தருணத்தில் ஊழ்வினை காரணமாகவோ நல்லூழ் காரணமாகவோ டிகேசி மனத்தில் ஒரு சிந்தனை தோன்றியது. என்ன சிந்தனை? கம்பராமாயணத்தை ஏராளமான அறிஞர்கள் தோய்ந்து திறனாய்வு செய்திருக்கிறார்கள். டிகேசி வித்தியாசமான ஒரு முறையில் கம்பராமாயணத்தை பார்க்க தொடங்கினார். பொதுவாக திறனாய்வு, அதுவும் காப்பியம், பாரதி பாடல், திருக்குறள் போன்றவற்றிற்கான திறனாய்வு என்பது இரண்டு வகையில் அமைவது. ஒன்று உள்ளிருந்து ஆய்வு செய்வது, இன்னொன்று வெளியிலிருந்து ஆய்வு செய்வது. இப்பொழுது கண்ணன் பாட்டு இருக்கிறது. கண்ணன் பாட்டில் அங்காந்திருக்கும் வாய் தனிலே கண்ணன் 6-7 கட்டெரும்பை போட்டு விடுவான், எங்காகிலும் கண்டதுண்டோ கண்ணன் எங்களை செய்கின்ற வேடிக்கை ஒன்றோ என்று தீராத விளையாட்டு பிள்ளை பாடலில் வரி வருகிறது. கூப்பா ராஜகோபாலும் சிட்டியும் எழுதுகிற பொழுது மகாகவி பாரதி இப்படிப்பட்ட ஒரு சராசரி கற்பனையை சொல்ல தேவையில்லை என்று எழுதினார்கள். அது ஒரு சின்ன குறை மாதிரி. ஆனால் பாரதி சுவராஜ் போன்றவர்கள் இது ஆழ்வார் பாடல்களே இருக்கிறது, அது சிறந்த கற்பனை தான் என்றும் சொன்னார்கள். ஆக வரிகளை எடுத்துக்கொண்டு அந்த வரிகளுக்கு உள்ளே போய் ஆய்வு செய்வது என்பது உள்ளிருந்து ஆய்வு செய்தல். வெளியிலிருந்து ஆய்வு செய்வது என்பது என்ன என்றால், பாரதியார் கண்ணன் பாட்டு எழுதினார். அவர் ஏன் ராமன் பாட்டு எழுதியிருக்கக்கூடாது? நம்முடைய இருபெரும் இதிகாச தெய்வங்கள் ராமனும் கண்ணனும். ஏன் அவர் ராமன் பாட்டு எழுதவில்லை என்றால், பாரதியார் சுதந்திர தியாகி. நம்முடைய நாடு நமக்கு வேண்டும் என்று பாடுபட்டவர். ராமன் தன் நாட்டை கூட இந்த பரதண்டம் கொடுத்து விட்டு போனவன். பாரதியாருக்கு சங்கீதத்தில் ஆர்வம் அதிகம். கண்ணன் கையில் தான் புல்லாங்குழல். இன்னும் சொல்ல போனால் ராமாயணத்தில் ராவணன் கையில் தான் வீணை. ராமனிடம் எந்த இசைக்கருவியும் கிடையாது. இதெல்லாம் வெளியிலிருந்து செய்கிற ஆய்வுகள். இப்படி ராமாயணத்தை எடுத்துக்கொண்டு வைமு கோபாலகிருஷ்ணமாச்சாரியார் என்பவர் பல வெளியிலிருந்து ஆய்வுகள் செய்தார். எப்படி என்றால், வைமு கோபாலகிருஷ்ணமாச்சாரியார் உரை எழுதினார். இப்பொழுது அந்த உரை வர்தமானன் பதிப்பு மூலமாக கிடைக்கிறது. அந்த கோபாலகிருஷ்ணமாச்சாரியாருடைய உரையை படித்துவிட்டால் அதற்கு பிறகு படிக்க வேண்டிய நூலே கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு கம்பருக்கு இணையான ஒரு அறிவு கடல் அவர். அவர் என்ன எழுதுவார்? அனுமன் சுந்தரகாண்டத்தில் சீதை முன்னாக பேருருவம் எடுத்து நிற்கிறான். அவருடைய காதுகளில் சந்திரனும் சூரியனும் 2 குண்டலங்களைப் போல் தோன்றிற்று என்று இப்படி எழுதுவார் கம்பர். அவ்வளவுதான். வைமுக உரை எழுதுகிற பொழுது அது மகிமா என்கிற சித்தி. அதுபோல 8 வகை சித்திகள் உண்டு. அணிமா, மகிமா, லகிமா என்று 8 வகை சித்திகள். உதாரணமாக அணிமா என்றால் மிக சிறிய உருவெடுத்தல் என்று எழுதுகிற பொழுது கம்பருக்கு இணையான உரைநடை கவிஞராக வைமுக மாறுவார். அவர் எழுதுவார், எப்படி சிறிய உருவெடுத்தல் என்றால், சோவென பெய்யும் பெரும் மழையினிடையே மழை நீர் மேல் விழாதவாறு மிக மெல்லிய உருவெடுத்து மழை துளிகளின் இடையே நடத்தல் என்று எழுதுவார். இது வெளியிலிருந்து செய்கிற ஆய்வு. கம்பனுக்கும் இதற்கும் சம்பந்தம் கிடையாது. ஆனால் கம்பனை வைத்துக்கொண்டு மேற்கொண்டு அதை சேர்த்து செய்வது. இப்படி 2 விதமாக ஆய்வுகள் நடைபெற்றன. இதில் மாப்போசி போன்றவர்கள் விசேஷமாக சில ஆய்வுகளை செய்தார்கள். கம்பனுடைய பாடல்களை முழுவதுமாக படித்து உள்ளிருந்து சில விஷயங்களை கண்டுபிடித்து இந்தா பிடி என்று கொடுத்தார்கள். மாப்போசி அப்படி செய்த ஒரு ஆய்வு என்னவென்றால், மாப்போசியின் புதல்வி மாதவி மாப்போசி போலவே தமிழில் மிக சிறந்த பேச்சாளராகவும் இலக்கிய ஆர்வலராகவும் திகழ்கிறார் என்று ஒரு வரவில்லை என்று நினைக்கிறேன். மாப்போசி எழுதுகிறார், அந்த வெள்ளருக்கன் சடைமுடியான் வெற்படுத்த திருமேனி மேலும் கீழும் எள்ளிருக்கும் இடமின்றி உயிரிருக்கும் இடம் நாடி இழைத்தவாரோ கள்ளிருக்கும் மலர்க்கூந்தல் ஜானகியை மனச்சிறையில் கறந்த காதல் உள்ளிருக்கும் என கருதி உடல் புகுந்து தடவியதோ ஒருவன் வாழி. இது பூட்டுப்பாடல். என்ன பூட்டுப்பாடல்? மனச்சிறையில் கறந்த காதல் உள்ளிருக்கிறதா என்று தடவுகிறது இல்லையா அம்பு. இதற்கு சாவிப்பாடல் எது? தொடக்கத்தில் வருகிறது, சீதையை ராவணன் முதலில் பார்த்ததும் எயிலுடைய இலங்கை வேந்தன் இதயமான் சிறையில் வைத்தான். அது சாவிப்பாடல். அந்த சாவி எடுத்துக்கொண்டு இந்த பூட்டை திறக்க வேண்டும் என்று எழுதுகிறார். இதெல்லாம் உள்ளிருந்து செய்கிற ஒரு ஆய்வுகள்.
எனவே இப்படி நிறைய கம்பராமாயணம் என்பது ஒரு பெரிய கடல், இந்து மகா சமுத்திரத்தை விட பெரிய ஒரு சமுத்திரம். அவ்வளவு ஆய்வுகளுக்கும் உட்பட்டு இந்த கம்பன் எழுதியிருக்கிறார் என்பதுதான் தமிழினுடைய பெரிய பெருமை. ஆனால் டிகேசி செய்த ஆய்வுகள் எல்லாம் ரசனை சார்ந்த ஆய்வுகள். இது இவ்வளவு சிறப்பாக இருக்கிறது, தமிழர்கள் அனுபவிக்கவில்லையே, இப்படி தேனாக இனிக்கிறது, இது தமிழர்கள் காதுக்கு போய் சேரவில்லையே என்று பிரச்சாரகராக அவர் இயங்கினார். அப்படி இயங்குகிற பொழுது சில பாடல்களை அவர் தட்டி பார்த்தால் அதில் கம்பன் ஒலி இல்லை என்று அவர் முடிவு செய்தார். இது எல்லோரும் ஒப்புக்கொள்ள வேண்டும் என்ற அவசியம் இல்லை. அவர் என்ன சொன்னார், கம்பராமாயணத்தில் போலி பாடல்கள் நிறைய இருக்கின்றன என்று சொன்னார். போலி பாடல்கள் என்பவற்றை செருகு கவிகள் என்று அவர் வகைப்படுத்தினார். செருகுதல் அது 3 விதமாக அமைந்திருக்கலாம் என்று தன் ஆய்வின் மூலம் அவர் கண்டறிந்தார். இதெல்லாம் அவருடைய ஊகம்தான். ஓலைச்சுவடியில் கம்பனை படிக்கிறவர்கள் சில பகுதிகள் விடுபட்டிருந்தால், பழுதுபட்டிருந்தால், படிக்க முடியாதிருந்தால் அவர்களாகவே எழுதி சேர்ப்பது கம்பனுக்கு இணையாக. அது ஒரு வகை செருகு கவி. இன்னொரு வகை செருகு கவி என்னவென்றால், துளசியை படிப்பது, துஞ்சத் எழுத்தச்சன் எழுதிய மலையாள ராமாயணத்தை படிப்பது, தியாகராஜர் கீர்த்தனைகளை படிப்பது, வால்மீகி ராமாயணத்தையும் படிப்பது, கம்பன் செய்த மாற்றங்களை எல்லாம் பார்ப்பது. இதெல்லாம் கூட செய்திருக்கலாமே, கம்பன் இதையும் செய்தால் நன்றாக இருக்குமே என்று ஆசைப்பட்டு அதற்கு ஒரு கவிதை எழுதி இடையே சேர்த்து விடுவது. அப்படி சில சிறுகு கவிகள் வந்தன என்று எழுதுகிறார். இது 2வது வகை. 3வது வகை சிறுகு கவிகள் தான் மிக ஆபத்தானவை. சில புலவர்கள் ஒரு ராமாயண கவிதையை எழுதி விடுவார்கள். அவர்களுக்கு அவர் பெயர் கூட முக்கியமில்லை, அது நிரந்தரமாக இருக்க வேண்டும். ஒரு அருமையான காட்ரேஜ் பீரோவில் ஒரு விஷயத்தை பூட்டி வைத்து விட்டால் நிரந்தரமாக இருக்கும் இல்லையா, அது மாதிரி கம்பன் கவிதைகளுக்கு இடையே இந்த கவிதைக்கு எங்கு இடம் இருக்கிறதோ அந்த இடத்தில் கம்பன் எழுதியதாக அதை அவர்கள் எழுதிவிடுவது. இப்படி 3 வகையில் செருகு கவிகள் கம்பராமாயணத்தில் சேர்ந்து விட்டன என்று அவர் சொன்னார். செருகு கவிகள் என்பவை எவை என்பதற்கு அவர் சொன்ன விளக்கம், செய்யுளாக இருக்கின்றன, அதில் பிரமாத கவிதையை காணோம், ஒரு சாரத்தை காணோம். மையோ மரகதமோ மறிகடலோ மழை முகிலோ என்றால் சொக்குகிறோம் நாம், அப்படி இல்லாமல் சாதாரணமாக இருக்கின்றன. எனவே அவையெல்லாம் கம்பன் எழுதியது அல்ல. நான் தட்டி பார்த்தேன், கம்பன் ஒலி இல்லை, எனவே கம்பன் எழுதியவை அல்ல என்று அவர் முடிவு செய்தார். அவரளவில் முடிவே செய்தார். கல்கி பத்திரிகையில் கம்பன் கண்ட ராமாயணம் என்று பல ஆண்டுகளுக்கு அவர் தொடர் எழுதினார். கல்கி கிருஷ்ணமூர்த்தி, மூதறிஞர் ராஜாஜி, டிகேசி மூவரும் இணை பிரியாத நண்பர்களாக இருந்தார்கள். மூவரை பற்றியுமே இணைத்து ஒரு புத்தகம் வந்திருக்கிறது அவர்களுடைய நட்பை பற்றி. தவிர இதய ஒலி, டிகேசியின் கடிதங்கள், ரசஞ்ஞானி டிகேசி என்று டிகேசி எழுதியவையும் டிகேசியை பற்றி எழுதியவையுமாக நிறைய புத்தகங்கள் தமிழில் இருக்கின்றன. இந்த கல்கியில் பல்லாண்டு காலமாக அவர் எழுதுகிற பொழுது தட்டி பார்த்து தான் நீக்கிவிட்ட கவிதைகளை விட்டுவிட்டு மீதி கவிதைகளை மட்டும் ரச அனுபவ முறையில் அவர் எழுதினார். எழுதியவர்களை தொகுத்து புத்தகமாக வெளியிட வேண்டும் என்று அவர் முடிவு செய்தார். கம்பன் தரும் ராமாயணம் என்று அதற்கு தலைப்பு வைத்தார். இந்த செய்திகள் எல்லாம் கல்கி கிருஷ்ணமூர்த்தி, ராஜாஜி இவர்களுக்கு தெரிய வந்தது. வெள்ளக்கால்பா சுப்பிரமணியம் முதலியாரும் அதை தெரிந்து கொண்டார். இவர்களெல்லாம் ஒரு நாள் திட்டமிட்டு டிகேசி வீட்டிற்கு புறப்பட்டு போனார்கள். உங்களுடைய கண்ணோட்டம் உங்கள் கண்ணோட்டம், அதில் நாங்கள் தலையிட விரும்பவில்லை. ஆனால் நீங்கள் தேர்ந்தெடுத்த இந்த கவிதைகள் மட்டுமே கம்பன் எழுதியவை என்றும் மற்றவையெல்லாம் கம்பன் எழுதாதவை என்றும் பொருள் வந்துவிடுகிறது, கம்பன் தரும் ராமாயணம் என்று போட்டால். எனவே நான் ரசித்த கம்பன் கவிதை அது மாதிரி ஏதாவது ஒரு தலைப்பு மாற்றி இதை வெளியிடுங்கள், இந்த தலைப்பு வேண்டாம் என்று அவர்கள் வேண்டுகோள் விடுத்தார்கள். நம்முடைய மீசைக்காரருக்கு பிடிவாதம் ஜாஸ்தி. அவர் என்ன சொன்னார், என்ன அளவில் நான் தட்டி பார்த்தேன், கம்பன் ஓசை இல்லை, ஆகையால் மற்றவையெல்லாம் கம்பன் எழுதாதவை, இவைதான் கம்பன் எழுதியது என்பதால் என்னளவில் இதுதான் கம்பராமாயணம், மீதி கம்பராமாயணத்தில் இடம்பெறாது, இப்படித்தான் வெளியிடுவேன் என்று அவர் திட்டவட்டமாக சொன்ன பிறகு இவர்களால் எதுவும் மறுப்பு சொல்ல முடியவில்லை. இவர்கள் திரும்பி வந்து விட்டார்கள். அந்த புத்தகம் தயாராயிற்று. கவிமணி போன்றவர்களெல்லாம் வேண்டுகோள் விடுத்து கடிதமெல்லாம் எழுதினார்கள். கவிமணி டிகேசியால் பெரிதும் கவரப்பட்டவர். டிகேசி கவிமணியை பெரிதும் போற்றியிருக்கிறார். ஒரு வள்ளலாக இருந்து கவிமணிக்கு நிறைய சிறப்பு செய்திருக்கிறார். டிகேசி இறந்தபோது அன்னை போல் என்னை அருவியிலே நீராட்டி
இன்னமுதம் பக்கத்திருந்தூட்டி இன்னமுமே தங்கு தங்கு என்று சொன்ன தங்க குணத்தானை எங்கு போய் காண்பேன் இனி என்று அவர் கவிதை எழுதினார். ஒரு அருமையான வெண்பா, அவ்வளவு நெருக்கம். ஆனால் கவிமணி சொல்லியும் அவர் அதையெல்லாம் ஒப்புக்கொள்ளவில்லை. புத்தகம் தயாராகியது. புத்தகத்தை யாருக்காவது சமர்ப்பணம் செய்ய வேண்டும். டிகேசி யோசித்தார். இந்த புத்தகம் இந்த அளவு வெற்றிகரமாக வெளிவர காரணம் தொடராக கல்கியில் அது இடம்பெற்றது தான். பொதுவாக ஒவ்வொரு அத்தியாயமாக கொஞ்சம் கொஞ்சமாக எழுதுகிற பொழுது அது ஒரு பெரிய புத்தகமாக வரும். மற்றபடி தனியாக இருந்து ஒரு மாதம் அவகாசம் எடுத்துக்கொண்டு ஒரு புத்தகத்தை எழுதுவது என்பது மிக சிரமம், முடியாது. எனவே கல்கிக்கு தான் ரொம்பவும் கடப்பாடு உடையவன் என்று டிகேசி நினைத்து கல்கி கிருஷ்ணமூர்த்திக்கு சமர்ப்பணம் என்று வெளியிட விரும்பினார். இப்போதெல்லாம் யாருக்கு வேண்டுமானால் சமர்ப்பணம் செய்கிறார்கள், அப்போது சில மரியாதைகள் உண்டு. எனவே கல்கிக்கு அவர் கடிதம் எழுதினார். என்னுடைய இந்த நூல் இவ்வளவு தூரம் கல்கியில் இத்தனை ஆண்டுகள் தொடராக வெளிவர காரணம் கல்கி ஆசிரியரான நீங்கள் தானே. எனவே சமர்ப்பணம் கல்கி கிருஷ்ணமூர்த்திக்கு என்று நான் முகப்பில் வெளியிட விரும்புகிறேன், முதல் பக்கத்தில். அதற்கு உங்கள் அனுமதி தேவை என்று எழுதினார். கல்கி என்ன நினைத்தாரோ, அவ்வளவு பெரிய பாரத்தை என்னால் சுமக்க இயலாது, மன்னிக்கவும் என்று பதில் எழுதிவிட்டார். அவருடைய மனதின் பின்னணியில் என்ன எண்ணங்கள் ஓடின என்று நமக்கு தெரியாது. ஒருவேளை கம்பன் தரும் ராமாயணம் என்ற அந்த நூல் வெளிவருவதில் அவருக்கு லேசான ஆட்சேபனை இருந்தது, இதற்கு ஒரு காரணமா என்று நமக்கு தெரியாது. மகாகவி பாரதியார் மகாகவி எல்லாம் அல்ல கவிதான் என்று தொடக்கத்தில் எழுதியவர் கல்கிதான். அதற்கு பெரும் எதிர்ப்பு வந்தது. சிட்டி, சிவபாத சுந்தரம், வாரா போன்றவர்கள் எல்லாம் தினமணி சுதேசமித்திரன் பத்திரிகைகளில் இல்லை, பாரதியார் மகாகவிதான் என்று பலத்த குரலில் ஓயாமல் கட்டுரைகள் எழுதி தள்ளிய பொழுது கல்கி கிருஷ்ணமூர்த்தி பின்வாங்கினார் என்று சொல்ல முடியாது. அதை அப்படித்தான் எடுத்துக்கொள்வதா என்று நீங்கள் தான் முடிவு செய்ய வேண்டும். அவர் என்ன எழுதினார், உண்மையில் பாரதியார் மகாகவி என்று வெளிவர வேண்டும் என்பதற்காகத்தான் நான் அப்படி கொளுத்தி போட்டேன், இப்போது அது வெளிவந்து விட்டது என்று சொன்னதோடு மட்டுமல்ல, அதற்கு சரி செய்கிற மாதிரி பாரதி மணிமண்டபத்தை அவர் தான் நிர்மாணித்தார். பாரதியார் மணிமண்டபம் கட்டவிருக்கிறோம் எட்டயபுரத்தில், நன்கொடை வேண்டும் என்று கல்கியில் எழுதினார். அன்று கல்கி கிருஷ்ணமூர்த்திக்கு மக்களிடையே இருந்த செல்வாக்கு என்பது இன்று சூப்பர் ஸ்டாருக்கெல்லாம் இருக்கிற செல்வாக்கு மாதிரியான செல்வாக்கு. பொருள் குவிந்தது. எந்த அளவு குவிந்தது என்றால், ஒரு கட்டத்தில் தயவு செய்து இனிமேல் யாரும் பணம் அனுப்ப வேண்டாம், தேவைக்கு மேல் பணம் சேர்ந்து விட்டது என்று சொல்கிற அளவு, அந்த அளவு நேர்மையும் இருந்திருக்கிறது. தேவைக்கு மேல் வந்தாலும் வாங்கிக் கொள்வோம் என்று அவர் நினைக்கவில்லை. அந்த அளவு நேர்மையும் அந்த காலத்தில் இருந்திருக்கிறது. இப்பொழுது அப்படித்தானே? அப்படியெல்லாம் இருந்த கல்கி இவ்வளவு பெரிய அந்த சமர்ப்பணம் என்கிற அந்த பாரத்தை என்னால் சுமக்க முடியாது என்று பதில் எழுதியவுடன் டிகேசிக்கு இப்பொழுது வேறு ஒரு ஆளை தேட வேண்டும் இல்லையா? கல்கி கிருஷ்ணமூர்த்திக்கு சமர்ப்பணம் என்று சொன்னால் சமுதாயம் ஏற்றுக்கொள்ளும். தோலான் துருத்திக்கெல்லாம் சமர்ப்பணம் செய்ய முடியாது. யோசித்தார். சென்னையில் ஸ்ரீனிவாஸ் ஐயங்கார் என்கிற ஒரு நீதிபதி, அவர் சென்னையில் பல கூட்டங்களுக்கு டிகேசி அழைத்து சென்னையில் கம்பராமாயண சொற்பொழிவுகள் நிகழ்த்துமாறு செய்தவர். சென்னையில் சொற்பொழிவு செய்வது என்பது சங்கப்பலகையில் ஒரு புத்தகம் இடம்பெறுகிற மாதிரி பெரிய அந்தஸ்து. அதிலும் பெரிய அந்தஸ்து பாரதிய வித்யாபவனில் சொற்பொழிவு செய்வது என்பதும் கம்பன் கழகத்தில் சொற்பொழிவு செய்வது என்பதும் இல்லையா? இவ்வளவு பெரிய பார்வையாளர்கள் எங்கு கிடைப்பார்கள்? எனவே டிகேசி யோசித்து சமர்ப்பண வாக்கியத்தை மாற்றினார். கம்பராமாயணம் என்கிற குளத்தில் சதா நீந்தி கொண்டிருக்கும் மீன் போன்றவரான ஸ்ரீனிவாஸ் ஐயங்காருக்கு என்னுடைய கம்பன் தரும் ராமாயணம் என்கிற இந்த நூல் சமர்ப்பணம் என்று அவர் வெளியிட்டார். அதற்கு ஒரு முன்னுரை வேண்டும். ராஜாஜியிடம் முன்னுரை கேட்டார். ராஜாஜி எழுதி கொடுத்தார். இன்னொரு முறை கம்பன் உங்கள் உள்ளத்தில் அவதரித்திருக்கிறான் என்று முன்னுரை எழுதி கொடுத்தார். நூல் கோலாகலமாக வெளியாயிற்று. அந்த நூல் பெரிய சர்ச்சைகளை எழுப்பிய நூல் என்பதால் ஏராளமான பிரமுகர்கள் கூடியிருக்க அந்த நூலை வெளியிட்டார்கள். விற்று தீர்ந்தது. மிகப்பெரிய அளவில் வெளியீட்டு விழா வெற்றிதான். ஆனாலும் பல்வேறு தமிழ் அறிஞர்களுக்கு உள்ளே கடுப்பு. பல வெகுஜன மக்களுக்கு அந்த நூலை பற்றி அளவு கடந்த ஆனந்தம். தமிழ் அறிஞர்களிலேயே ஒரு பிரிவினருக்கு இவர் செய்தது சரிதான் என்கிற ஒரு எண்ணமும் இருந்தது. ஒரு கூட்டம், அதன் பிறகு நடைபெற்ற கூட்டம், பண்டிதமணி கதிரேசன் செட்டியார் பெரிய தமிழறிஞர் அந்த காலத்தில், அவர் அமர்ந்திருந்தார். டிகேசி அமர்ந்திருந்தார். கூட்டம் தொடங்கியது. பண்டிதமணி அழைத்து பேசுங்கள் என்றார்கள். பண்டிதமணி பேசுவதற்கு முன்னால் ஒலிபெருக்கி முன் நின்று கொண்டே டிகேசி அப்படி உற்று பார்த்தார். ராமாயணத்தில் ஒரு கைகேசி, கம்பனுக்கு ஒரு டிகேசி என்றார். கைத்தட்டல் எழுந்தது. டிகேசி கலகலவென்று சிரித்தார். பண்டிதமணி திரும்பி பார்த்தார். என்னையா சொரணை கிடையாதா உமக்கு? உம்மா நான் திட்டுறேன், நீர் சிரிக்கிறீரே என்று ஒலிபெருக்கியிலேயே கேட்டார்.
டிகேசி சொன்னார், தமிழ் என்ன அழகான மொழி பாருங்கள், கைகேசி டிகேசி என்று எதுகை நயத்தோடு திட்டுகிறீர்களே, திட்டினாலும் அது காதுக்கு எவ்வளவு தேனாக இனிக்கிறது என்று சொன்னதும் முன்னை விட பலத்த கைத்தட்டல். ஆக அந்த இடத்திலும் டிகேசியுடைய வாக்கு சாதுரியம் டிகேசியின் பெருமையை உயர்த்தியது. என்றாலும் சமகாலத்தில் டிகேசி வாழ்ந்த காலத்தில் டிகேசி செய்த இந்த செயல், தட்டி பார்த்து பல கவிதைகள் கம்பன் எழுதியதல்ல என்று ஒதுக்கிய அந்த செயல் அடாத செயல் என்று கூட பலர் கருதினாலும் கூட அது எப்படி அடாத செயல் என்பதை யாராலும் நிறுவவில்லை. அந்த அளவு அன்றைக்கு வாழ்ந்த தமிழறிஞர்கள் உணர்ச்சி வசப்பட்டார்களே தவிர அதை அவர்கள் நிறுவவில்லை. இப்படி டிகேசி செய்திருக்கிறார், இது சரியல்ல என்று சொல்வதற்கு ஒரு வாதம் வைக்க வேண்டும் அல்லவா? அப்படி யாராலும் வைக்க தெரியவில்லை. ஆனால் தொடர்ந்து எதிர்த்து கொண்டிருந்தார்கள். பொதுவாக இலக்கியத்தில் உணர்ச்சி வசப்பட்டு ஒன்றை எதிர்ப்பதோ உணர்ச்சி வசப்பட்டு ஒன்றை ஆதரிப்பதோ கூடாது. கானா சுப்பிரமணியம் அருமையான விமர்சகர். அவருடைய விமர்சன முடிவுகளை நாம் ஒப்புக்கொள்ளலாம், சந்தேகமில்லை. ஆனாலும் அந்த முடிவுகளுக்கு எப்படி அவர் வந்தார் என்பதை அவர் விளக்குவதில்லை. ஆனால் இலக்கிய உலகம் முடிவுகளுக்கு எப்படி வந்தார் என்பதை விளக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறது. ஏனென்றால் இலக்கிய உலகம் என்பது பரந்தது, பல வகையான குழுக்களை உடையது. நீங்கள் ஒரு குழுவை மட்டும் உயர்த்தி சொல்கிற பொழுது ஏன் இந்த குழு மட்டம் என்பதை நீங்கள் சொல்ல வேண்டும் இல்லையா? வெங்கட் சாமிநாதன் மு மேத்தாவின் கவிதைகளை பற்றி எழுதினார். மு மேத்தா ஒரு கவிஞர் அல்ல, என்றாவது ஒரு நாள் கவிஞராகலாம், இது கூட எல்லா இந்திய குடிமக்களும் என்றாவது ஒரு நாள் ஜனாதிபதி ஆகலாம் என்கிற மாதிரி என்று எழுதினார். அந்த வாக்கியத்தின் அழகிற்காக மு மேத்தா அதை தன்னுடைய புத்தகத்திலும் எடுத்து போட்டுக்கொண்டார். ஆனால் இப்படியெல்லாம் தாக்குகிற பொழுது ஏன் அது கவிதை இல்லை என்று சொல்ல வேண்டும் இல்லையா? மேத்தா எவ்வளோ சுகமான கவிஞர் இல்லையா? அற்புதமான பல கவிதைகளை எழுதியவர். எனவே டிகேசி சொன்ன அந்த விஷயத்தை நீ சொல்வது தவறு, அவையும் கம்பன் எழுதியவைதான் என்று சொல்லக்கூடிய அறிவாற்றல் நிறைந்த பெருமக்கள் டிகேசியின் சமகாலத்தில் எண்ணற்ற பேர் அறிவாளிகளாக இருந்தாலும் கூட அந்த கண்ணோட்டத்தில் யாரும் எதையும் எழுதவில்லை. காலம் சென்றது, டிகேசி மறைந்தார், ஒரு அறிஞர் புறப்பட்டார், அற்புதமான பேரறிஞர். அவருடைய தமிழ் நடை என்பது செம்மாந்த தமிழ் மொழி நடை, அவ்வளவு அழகான பண்டித தமிழ். இந்த பண்டித தமிழே ஒரு படைப்பிலக்கியம் படிப்பது மாதிரி இருக்கும், அப்படி ஒரு நடை. தமிழ் காதல் என்கிற உன்னதமான புத்தகத்தின் மூலமாக அகநானூறு போன்ற பாடல்களில் புதிய வெளிச்சத்தை பாய்ச்சியவர் அவர் என்று ஒரு நூல் எழுதினார். அந்த நூலில் அவர் ஒரு வாதத்தை முன்வைத்தார். தஞ்சை கோபுரத்தின் மேல் ஒரு கலசம் இருக்கிறது, அந்த கலசத்தை கொண்டு வருவதற்காக சாரப்பள்ளத்திலிருந்து சாரம் கட்டினார்கள். 11 மைல் தொலைவில் இருந்து மெல்ல மெல்ல அந்த கலசத்தை கொண்டு வைத்தார்கள், சாரத்தை எடுத்து விட்டார்கள். ஆனால் அந்த சாரப்பள்ளத்திலிருந்து சாரம் வைக்கவில்லை என்றால், அந்த சாரம் இல்லாவிட்டால் கலசம் அங்கே வந்திருக்காது. எனவே மையோ மரகதமோ மறிகடலோ என்றெல்லாம் எழுத வேண்டுமானால் ராமன் நடந்தான் என்ற செய்தியை சொல்ல வேண்டும். உலகின் எந்த காப்பியமும் கவிதைகள் மட்டுமே அடங்கிய காப்பியம் அல்ல, செய்யுள்களும் கவிதையும் கலந்ததுதான் காப்பியம். கதைப்போக்கு இது நடந்தது என்று சொல்கிற பொழுது செய்யுளாகத்தான் இருக்கும், ஆனால் அதை விளக்குகிற பொழுது அதில் கவிதைகள் வந்து சேரும். எனவே டிகேசி நிராகரித்த பாடல்கள் எல்லாம் சாரப்பள்ள பாடல்கள், டிகேசி கொண்டாடிய பாடல்கள் எல்லாம் கலச பாடல்கள், இரண்டும் இணைந்ததுதான் கம்பராமாயணம் என்று நிறுவினார் பேரறிஞர் வ. சுபமாணிக்கம் அவர்கள். வ. சுபமாணிக்கம் அவர்களுடைய புதல்வர் தொல்காப்பியன் பழனியப்பன் அவர்களுக்கு தெரியும் என்று நினைக்கிறேன், அம்பத்தூரில் இருக்கிறார். இன்னொரு புதல்வர் பாரி, அவரும் சென்னையில் தான் இருக்கிறார் என்று நினைக்கிறேன். வாசுபமாணிக்கம் போன்றவர்கள் செய்த இந்த ஆழம் கண்ட வேழம் வரிசையில் வாசுபமாணிக்கம் வருவாரான்னு எனக்கு தெரியவில்லை. அற்புதமான ஒரு கம்பராமாயண நூலை எழுதிய பெருமகன் அவர். அப்படி டிகேசியினுடைய காலத்திற்கு பிறகும் கூட டிகேசியினுடைய அலை அடித்துக்கொண்டே இருந்தது. இன்றளவும் அந்த அலை அடிக்கிறது. ஒரு கம்பராமாயண பாடல் மிக அழகாக சுகமாக இருக்கிற பாடலை பார்த்தால் டிகேசி அதை எப்படி எழுதுவார், டிகேசி அதை எப்படி அனுபவிப்பார் என்று தான் பலரும் இன்று நினைத்து கொண்டிருக்கிறார்கள். டிகேசிக்கு பிறகு அவ்வளோ பெரிய ரசிகரை, பழைய இலக்கியத்தை பொறுத்த அளவில் அவ்வளோ பெரிய ரசிகரை தமிழ் உலகம் இன்னும் பார்க்கவில்லை. ஆகையால் தான் ரசிகமணி என்று அவரை கொண்டாடுகிறோம். ஆனால் டிகேசியினுடைய எழுத்துக்கள் நமக்கு கிடைக்கின்றனமே தவிர இன்று போல் ஒரு வசதி அன்று இல்லாததால் அவருடைய பேச்சு எதுவும் இருப்பதாக எனக்கு தெரியவில்லை. டிகேசி குடும்பத்தாரிடமும் கேட்டேன். அவர் அப்படி பால் வடிகிற முகத்தோடு, அந்த அழகிய மீசையோடு, அப்படி சிறப்பான உச்சரிப்போடு மிக அருமையாக அந்த பாடல்களை நயம்பட விளக்குகிற அந்த அனுபவத்தை அடையக்கூடிய ஒரு வாய்ப்பு என்பது அந்த கால மக்களுக்கு இருந்தது. அவருக்கு எல்லாவற்றிலும் தீவிரமான கருத்துக்கள் இருந்தன. அதில் முக்கியமாக இன்றைய கல்வி முறையை கடுமையாக அவர் எதிர்த்தார். ருக்மணி அருண்டையரிடம் போய் அவர் முன்னிலையிலேயே என்னிடம்
ஒரு முறை ஏதாவது பதவியை கொடுத்தால் தமிழகத்தில் உள்ள அத்தனை பள்ளிக்கூடங்களையும் நெருப்பு வைத்து கொளுத்தி விடுவேன் என்று அவர் சொன்னார். அது ஏன் என்று ருக்மணி ரெண்டில் அச்சப்பட்டு கேட்டார். ஏனென்றால் அவரே பள்ளிக்கூடங்கள்லாம் நடத்தி கொண்டிருக்கிறார். அதற்கு அவர் சொன்னார், விஞ்ஞானம் என்பது புத்தகங்களில் இருப்பதாக நீங்கள் நம்புகிறீர்கள். உண்மையில் தாவரவியல் என்பது கானகத்திலும் தோட்டத்திலும் இருக்கிறது. விலங்கியல் என்பது கானகத்தில் இருக்கிறது. எதுவுமே புத்தகத்தில் இல்லை. நீங்கள் புத்தகத்தை கொடுத்து படிக்க சொல்லிவிட்டு அதனுடைய நிழலை காட்டுகிறீர்களே தவிர உண்மையை காட்டுவதில்லை. வானியல் என்று சொன்னால் ஆகாயத்தையும் நட்சத்திரங்களையும் காண்பிக்க வேண்டும். புத்தகத்தில் நட்சத்திர படம் வரைந்து காண்பிக்கக்கூடாது. நம்முடைய தமிழ் சமுதாயம் கெட்டதற்கு இதுதான் முக்கிய காரணம். அதிலும் முக்கிய காரணம் ஆங்கில வழி கல்வியை அடியோடு ஒழிக்க வேண்டும். ஆங்கிலம் கற்று கற்று அடிமை புத்தி வந்துவிட்டால் ஆங்கிலத்திலேயே சிந்திக்க தொடங்கி வருகிறோம். உண்மையாக மூல சிந்தனையை தமிழில் மேற்கொண்டால்தான் தமிழர்கள் வளர முடியும், தமிழில் கலைகள் ஓங்க முடியும் என்கிற ஒரு கருத்தை அவர் சொன்னார். ருக்மணி ரெண்டில் அதை ஏற்றுக்கொண்டார். பிறகு அவர் மாண்டிசோரி கல்வி முறையெல்லாம் ஆர்வம் காட்டி ருக்மணி ரெண்டில் வளர்க்க தொடங்கினார். அதுபோலவே தனித்தமிழையும் கூட டிகேசி ஏற்கவில்லை. டிகேசி தனித்தமிழ் உயர்வானதாக இருக்கலாம், ஆனால் ஜ ச ஷ ஹ ஆகிய எழுத்துக்கள் தமிழில் வந்துவிட்டன பல நூற்றாண்டுகளாக. தமிழில் பழைய சொற்கள் பல நூற்றாண்டுகளாக புழங்குகின்றன. அவற்றையெல்லாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். தீவிர தனித்தமிழ் என்பதை நான் ஒப்புக்கொள்ளவில்லை. தமிழ் என்றவரை தமிழாக இருந்தால் போதுமானது, படைப்பு இலக்கியத்திற்கு அதுதான் சரி என்று ஒரு கருத்தை டிகேசி சொன்னார். டிகேசியினுடைய இந்த கருத்தை மிக கூர்மையாக வாசித்து தன் மனதில் வாங்கி கொண்ட ஜெயகாந்தன் சொன்னார், தமிழால் தனித்து இயங்க முடியும், ஆனால் தனித்து இயக்க வேண்டிய தேவையில்லை என்று அவர் சொன்னார். அப்படி ஒரு கருத்தோட்டத்தை ஜெயகாந்தன் சொன்னார். எனவே தனித்தமிழ் தொடர்பாகவும் கல்வி தொடர்பாகவும் இன்னும் பல்வேறு விஷயங்களிலும் தனக்கென்று ஒரு தனித்த சிந்தனை போக்கை உடையவராக டிகேசி விளங்கினார். டிகேசியினுடைய அந்த ஆய்வு பாணி என்பது டிகேசி காலத்தை தாண்டியும் பலரை வசீகரித்தது. ஆசா ஞானசம்பந்தம், முமு இஸ்மாயில் என டிகேசிக்கு பிறகு வந்த பல ஆய்வாளர்கள் டிகேசியினுடைய ஆய்வு போக்கால் கவரப்பட்டார்கள். டிகேசியை எதிர்த்தவர்களும் கூட டிகேசியினுடைய ஆய்வு போக்கை எதிர்க்கவில்லை, முடிவுகளைத்தான் எதிர்த்தார்கள். முமு இஸ்மாயில், நான் டிகேசியை பார்க்கக்கூடிய வாய்ப்பில்லாதவன், ஆனால் முமு இஸ்மாயிலை பார்த்து கொஞ்சம் பழகியிருக்கிறேன். ஆசாஞாவிடம் நிறையவே பழகியிருக்கிறேன். ஆசாஞா எனக்கு சொந்த என்ன என்று சொல்வது சித்தப்பா மாதிரி என்று வைத்துக் கொள்ளலாம், அப்படி பழகியிருக்கிறேன். ஆசாஞா டிகேசியை கொண்டாடுவார். முமு இஸ்மாயில் டிகேசியில் தோய்ந்து டிகேசி பாணியிலான ஆய்வை மனதில் வாங்கி கொண்டதால் அவர் சில ஆய்வுகளை செய்தார். அந்த ஆய்வுகளை பார்க்கிற பொழுது டிகேசி இருந்து அந்த ஆய்வை நிகழ்த்தினால் அப்படித்தான் இருக்கும் என்கிற மாதிரி இருப்பதாக ஆசாஞாவை ஒரு முறை தெரிவித்தார். இஸ்மாயில் என்ன எழுதினார், கும்பகர்ணன் படுத்து கொண்டிருக்கிறான், லங்கை சாம்ராஜ்யம், ராவணன் அரசன், போர் நடக்கிறது, கும்பகர்ணன் எழுந்திருக்க வேண்டும் போருக்காக. கும்பகர்ணனை எழுப்பச் சொல்லி ராவணன் தன்னுடைய வீரர்களை அனுப்புகிறான். ராவணனுடைய அரசாட்சி, ராவணனுடைய வீரர்கள், அவர்கள் கும்பகர்ணனை எழுப்புகிறார்கள். அவர்கள் என்ன சொல்லி எழுப்பினாலும் என்னென்ன சொன்னார்கள் என்பது பரவலாக ராவணனுக்கு போய் சேர்ந்துவிடும். அவர்கள் எழுப்புகிறார்கள், உறங்குகின்ற கும்பகர்ண உன்றன் மாய வாழ்வெல்லாம் இறங்குகின்றதின்றுகான் எழுந்திராய் எழுந்திராய், கரங்கு போல வில் பிடித்த காலதூதர் கையிலே உறங்குவாய் உறங்குவாய் இனி கிடந்துறங்குவாய் என்கிற அருமையான சந்த பாடல். அது பலராலும் கொண்டாடப்பட்டது. கம்பருடைய சந்தம் என்பது கம்பரிடமிருந்தே வந்தது அல்ல, திருத்தக்க தேவரிடமிருந்து கம்பர் ஒரு அகப்பையை உண்டு கொண்டார் என்று சொல்வதுண்டு. திருத்தக்க தேவர் எழுதிய பாடல்களுடைய சந்தங்கள் பல கம்பராமாயணத்தில் அப்படியே வந்திருக்கின்றன. சூழ்நிலை வேறு, சந்தம் அதே. திருத்தக்க தேவருடைய சுரமஞ்சரி நடந்து வருகிற பொழுது திருத்தக்க தேவர் எழுதுகிறார், சீரடிய கிண்கிணி சிலம்பொடு புலம்ப வேறுபடு மேகலைகள் மெல்லன மிழற்ற நாறுபடு கோதைமிசை வண்டு திசை பாட நாறு மலர் கொம்பர் நடை கற்பதென வந்தாள். திருத்தக்க தேவருடைய சுரமஞ்சரி. கம்பனுடைய சூர்பனகை, பஞ்சி ஒளிர் விஞ்சு குளிர் பல்லவ மனுங்க செஞ்சவிய கஞ்சனுமிர் சீரடியலாகி அஞ்சொலில மஞ்சையென அன்னமென மின்னும் வஞ்சியென நஞ்சமன வஞ்சமகள் வந்தாள். அதே சந்தம், ஆனால் சூழல் வேறு. கம்பர் இந்த பாடலில் உறங்குகின்ற கும்பகர்ண என்று எழுதிய அந்த பாடலில் ஒரு உளவியல் முரண் இருக்கிறது என்று டிகேசி பாணியில் ஆராய்ந்து இஸ்மாயில் கண்டுபிடித்தார். இஸ்மாயிலிடம் அதை பற்றி நான் விவாதித்தேன், எப்படி சொல்கிறீர்கள் என்று. இஸ்மாயில் கேட்டார், அந்த பாடலை முழுமையாக பாருங்கள், அதனுடைய கடைசி 2 வரிகள் என்ன சொல்கின்றன? கரங்கு போல வில் பிடித்த கால தூதர் கையிலே உறங்குவாய் உறங்குவாய் இனி கிடந்துறங்குவாய் என்று வருகிறது. காலதூதர் யமதூதர்களின் கையில் விரைவில் நீ உறங்கப் போகிறாய், அதன் பொருட்டு கும்பகர்ணா எழுந்திரு என்று சொன்னால்
அது ராமனது படைவீரர்கள் எழுப்புகிற மாதிரி எல்லாம் இருக்கிறது. ராவணனுடைய படைவீரர்கள் அப்படி இப்படி எழுப்புவார்கள். அப்படி சொல்லி எழுப்பினால் அந்த விஷயம் ராவணனுடைய காதுக்கு போனால் எழுப்பியவர்கள் கதி என்ன ஆகும் இல்லையா? கம்பன் மிகப்பெரிய உளவியல் நிபுணன். கம்பனை போன்ற உளவியல் நிபுணனை நீங்கள் உலக இலக்கியத்திலேயே பார்க்க முடியாது. எவ்வளவு உளவியல் நிபுணன் என்றால் இவரே ஜிகேசியை ஒரு இடத்தில் எழுதுகிறார். கம்பர் சொல்லாமல் சொல்கிற தேர்ச்சி உடையவர். டிகேசிக்கு சொல்லாமல் சொல்கிற இடங்கள் மிக பிடிக்கும். ஏற்கனவே நாம் பார்த்தோம் இல்லையா, சொல்லாமல் அந்த முத்தொள்ளாயிரத்தில் அந்த மன்னனுடைய மாலை எனக்கு பிடிக்கிறது என்று சொன்னால் தனக்கு விழ வேண்டும் என்று சொல்லாமல் சொல்கிறாள். அது மாதிரி கம்பர் ஒரு இடத்தில் எழுதுகிறார், விபீஷண சரணாகதி. விபீஷணன் வந்து நிற்கிறான், சரணடைய வேண்டும். இப்பொழுது அவனை ஏற்றுக்கொள்வதா வேண்டாமா என்று முடிவு செய்ய வேண்டும். ராமன் முடிவு செய்து விட்டான், ஏற்றுக்கொள்வது தான் என்றால் சரணடைந்தால் ஏற்றுக்கொள்வது என்பது ராமனுடைய தர்மம். ஆனால் போர் நடக்கிற சூழ்நிலையில் தனித்து தான் செய்த முடிவாக அது இருக்கக்கூடாது. பலரிடமும் கேட்டு அந்த முடிவுக்கு வருவதாக காண்பிக்க வேண்டும். எனவே அனுமனிடம் கேட்கிறான் ராமன். அனுமன் சொல்கிறான், கட்டாயமாக நான் விபீஷணனை பார்த்திருக்கிறேன், அசோகவனத்தில் சீதையை தேடிய பொழுது மிக உத்தமமான மனிதன், கட்டாயம் சேர்த்துக் கொள்ளலாம். லக்ஷ்மணனிடம் கேட்கிறான் ராமன். லக்ஷ்மணன் சொல்கிறான், அனுமன் சொன்னால் சரியாகத்தான் இருக்கும், அதில் ஆட்சேபனை. சுக்ரீவனிடம் கேட்கிறான் ராமன், ஏற்றுக்கொள்ளலாமா? சுக்ரீவன் சொல்கிறான், தன்னுடைய சொந்த அண்ணாவை பகைத்து கொண்டு வருகிற தம்பியை நாம் எப்படி நம்பி ஏற்பது என்று யார் சொல்கிறார்? சுக்ரீவன் சொல்கிறான். அந்த இடத்தில் கம்பர் என்ன எழுதுகிறார்? அதை சுக்ரீவன் சொன்னதும் இளைய பெருமாளை பார்த்து ராமன் மெல்லிய முறுவல் பூத்தான், அவ்வளவுதான். விளக்க வேண்டிய அவசியம் இல்லை. இதையெல்லாம் டிகேசி இப்படி ரசிக்க வேண்டும் என்று கற்றுக் கொடுக்கிறார். அப்படி இஸ்மாயில் எழுதுகிற பொழுது இந்த மாதிரியான இந்த பாடல் நிச்சயம் கம்பரால் எழுதப்பட்டிருக்க முடியாது. அழகான சந்த கவிதைகளில் தோய்ந்து சந்தம் எழுதக்கூடிய ஒரு புலவர் எழுதி சேர்த்த இடைச்சர்களாக இருக்க வேண்டும் என்று எழுதிய அந்த ஆய்வு டிகேசி தொடர்பான ஆய்வு, டிகேசி பாணியில் அமைந்த ஆய்வு என்று சொல்கிறார்கள். இலக்கியத்தினுடைய நோக்கம் என்பதே இலக்கியத்தை அனுபவிப்பது, அதன் மூலமாக ஒரு வாழ்க்கை பார்வையை அமைத்துக்கொள்வது. இந்த திருமாறன் மிக அழகாக பேசினார். அதாவது பழைய இலக்கியங்களை படிக்கிற பொழுது நமக்கென்று ஒரு தனித்த வாழ்க்கை பார்வை அமைகிறது. ஒவ்வொரு மனிதரும் தன்னுடைய முகத்தால் ஜாடையால் வேறுபட்டு இருக்கிறார்கள். இறைவனுடைய அல்லது இயற்கையினுடைய அற்புதம் என்பது இந்தியாவிலும் உலகெங்கும் உள்ள எத்தனை கோடி மனிதர்கள் இருந்தாலும் ஆண்களையும் பெண்களையும் இன்னார் என்று நாம் பிரித்து காணக்கூடிய வகையில் முக அமைப்பு இருக்கிறது. பெர்மிட்டேஷன் காம்பினேஷன் போட்டு இந்த 2 கண் ஒரு மூக்கு ஒரு வாயில் இத்தனை வேறுபாடுகளை கடவுள் அல்லது இயற்கை படைக்கிறது. அதில் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய இன்னொரு முக்கியமான விஷயம், இத்தனை முக வேறுபாடுகள் இருப்பது போலவே இத்தனை மன வேறுபாடுகளும் உண்டு. ஒரு நீலம் என்கிற நிறத்தை நான் பார்த்து அனுபவிப்பது போல இன்னொருவர் பார்த்து அனுபவிக்க முடியாது, அவருடைய அனுபவம் வேறு. எனவே எப்படி இந்த வாழ்க்கையை பார்க்க வேண்டும் என்கிற பார்வையை மட்டும் ஒருவன் கற்றுக்கொண்டு விட்டால் அவன் சந்தோஷமும் இல்லாமல் துக்கமும் இல்லாமல் சாந்தியோடு அமைதியோடு இந்த தன் வாழ்க்கையை தானே வேடிக்கையை பார்த்து கொண்டு மிகுந்த நிறைவோடு வாழ முடியும். அப்படிப்பட்ட நிறைவோடு வாழ்கிற வாழ்க்கையைத்தான் இதிகாசங்கள், ராமாயணம், பழைய புராணங்கள் அனைத்தும் கற்றுக் கொடுக்கின்றன. அதில் கம்பருடைய அத்தனை பாத்திரங்கள் ஒவ்வொன்றிலும் கூனியிலிருந்து சத்ருக்கனிலிருந்து, வாய்ப்பேசாத சத்ருக்கனன், ஒரு பாட்டுக்காரன் என்கிறார்கள் இல்லையா, சத்ருக்கனிலிருந்து எத்தனையோ பாத்திரங்களை கம்பன் ஒவ்வொரு பாத்திரத்திற்கும் தனி ஜாடை, தனி முக அமைப்பு, தனி குணம் வருகிற மாதிரி நமக்கு உணர்த்துகிறான். அது கம்பனுடைய பெருமை. ஒன்றை போல இன்னொன்று இல்லை. வாலி போல சுக்ரீவன் இல்லை. குரங்குகள் பல வருகின்றன. நீலன் என்கிற ஒரு குரங்கு வருகிறது, ஒரு அணில் வருகிறது, எத்தனையோ. டிகேசியினுடைய இன்னொரு பெரிய பண்பு என்ன என்றால், அவர் மற்ற பல ராமாயணங்களை பல மொழிகளில் படித்து அறிந்தவர் அல்லது கேட்டு அறிந்தவர். அதனால் மற்ற ராமாயணங்களில் இல்லாத எது கம்பராமாயணத்தில் புதுமையாக கொண்டு வரப்பட்டிருக்கிறது என்பதை அவர் கண்டறிந்து உணர்த்தினார். தசரதன் இறந்து போன போது பரதன் வர தாமதமானதால் தசரதனுடைய உடலை தைலத்தில் இட்டு பாதுகாத்தார்கள். கம்பன் எழுதுகிறான், தசரதற்கு ஏராளமான மனைவிகள். தையல் கடலிலிருந்து தைலக்கடலில் அந்த உடலை போட்டதாக கம்பன் எழுதுகிறான். இந்த தைலத்தில் வைத்து தசரதனுடைய உடலை பாதுகாத்த விஷயம் என்பது கம்பராமாயணத்தை தவிர வேறு எதிலுமே இல்லை என்று டிகேசி கண்டுபிடித்து எழுதுகிறார். காரணம், பரதன் வர கொஞ்சம் காலதாமதமாகும்.
காலதாமதம் ஆகிற வரை அந்த உடலை பக்குவமாக நாம் இப்பொழுது அந்த குளிர்சாதன பெட்டியில் வைத்து பாதுகாக்கிற மாதிரி பாதுகாக்க வேண்டிய தேவை இருக்கிறது என்பதை கம்பன் உணர்ந்திருக்கிறான் என்று கம்பன் செய்த பல்வேறு விஷயங்களை ஆய்வு செய்து ஒப்பிட்டு இதெல்லாம் கம்பன் சிறப்பு என்று அவர் தெரிவிக்கிறார். இன்னொன்று, டிகேசிக்கு பண்டிதர்கள் மேல் கொஞ்சம் சலிப்பு இருந்தது. அது உண்மைதான், பண்டிதர்கள் வெறுக்கவும் அதுதான் காரணம். அவர் என்ன சொன்னார், ஒரு செய்யுள் அல்லது ஒரு காவியம் புரிய வேண்டியது முக்கியம். அது இலக்கணப்படி அமைந்திருக்கும், இலக்கணம் முக்கியமல்ல, புரிய வேண்டியது முக்கியம். அந்த காலத்தில் கம்பராமாயண பதிப்புகளில் அனுமன் கடல் தாவிய படலத்தை போடுகிற பொழுது கடராவு படலம் என்று போடுவார்கள். இவர்தான் கடல் தாவு படலம் என்று பிரித்து போட்டார். இந்த அழகிரிசாமியினுடைய புதல்வர் ராமச்சந்திரன் வந்திருக்கிறாரா என்று தெரியவில்லை. அழகிரிசாமி வந்திருக்கிறாரா? ஓகே. அழகிரிசாமி மிகப்பெரிய தமிழறிஞர். ஒரு அழகிரிசாமி மிகச்சிறந்த புதுமைப்பித்தனுக்கு இணையான அல்லது என் கண்ணோட்டத்தில் ஒரு மயிரிழை மேலான படைப்பாளி அழகிரிசாமி, அதில் சந்தேகம் இல்லை. அதே நேரத்தில் பழந்தமிழ் இலக்கியத்தில் பெரிதும் தோய்ந்தவர். அவர் டிகேசியினுடைய அத்தனை ஆய்வுகளிலும் ஆழங்கால்பட்டவர். அவர் ஒரு சுந்தரகாண்ட பதிப்பு, கம்பராமாயணத்தின் சுந்தரகாண்ட பதிப்பை அவர் வெளியிட்டார். அதில் பதம் பிரித்து வெளியிட்டார். டிகேசி பாணியில் கடல் தாவு படலம் என்றுதான் வெளியிட்டார். அது மட்டுமல்ல, டிகேசி கற்றுக் கொடுத்தபடி மூல வால்மீகி ராமாயணத்தையும் இந்த கம்பராமாயணத்தையும் முழுமையாக படித்து இரண்டையும் ஒப்பிட்டு அந்த சுந்தரகாண்டத்திற்கு 20-25 பக்க அளவில் ஒரு நீண்ட முன்னுரை எழுதினார். அந்த முன்னுரையில் என்னென்ன வகையில் வால்மீகியிலிருந்து கம்பன் வேறுபடுகிறான் என்பதை கண்டறிந்து எழுதினார். வேறுபடுவது என்றால் உடனே சாதாரணமாக வேறுபடுவது அல்ல, வேறுபடுவதற்கு ஒரு காரணம் இருக்கிறது. கம்பன் வால்மீகியை விட இது சிறப்பாக இருக்கும் என்று கருதி வேறுபடுகிறான். அனுமன் வால்மீகி ராமாயணத்தில் மண்டோதரியை பார்த்ததும் இப்படி ராவணன் அருகே படுத்துக்கொண்டு உறங்குகிறாளே சீதை என்று நினைக்கிறான். அனுமனுடைய அந்த அறிவாற்றலுக்கு அப்படிப்பட்ட நினைவு தகாது என்று எழுதி அதை நீக்கிவிட்டு மண்டோதரி இவ்வளவு பத்தினியாக இருக்கிறாளே, இவ்வளவு சிறந்த அழகான பத்தினி இருந்தும் கூட சீதை மேல் ராவணன் ஆசைப்படுகிறானே என்பதாக அனுமன் நினைப்பதாக கம்பர் மாற்றியிருக்கிறார். இது போன்ற விஷயங்கள் எல்லாம், அதாவது டிகேசி போட்ட பிள்ளையார் சுழியை ஆதாரமாக கொண்டு ஏராளமான வகைகளில் பின்னர் கம்பராமாயண ஆய்வுகள் பல்கி பெருகின. இன்று இலங்கை ஜெயராஜ் வரையில் எண்ணற்ற பேர் ஆய்வு செய்கிறார்கள். பிரியா ராமச்சந்திரன் என்கிற ஒரு மருத்துவர், அவர் மிகச்சிறந்த ஆய்வுகளை மேற்கொண்டிருக்கிறார். இப்பொழுது கூட அவர் வால்மீகி ராமாயணத்திற்கும் கம்பராமாயணத்திற்கும் இருக்கிற வேறுபாடுகள், எந்த வகையில் வால்மீகியிலிருந்து கம்பன் சிறக்கிறான் என்பதையெல்லாம் அவர் எழுதுகிறார். நம்முடைய தமிழில் மூல காப்பியம் என்பது சிலப்பதிகாரம்தான். சிலப்பதிகார கதை தமிழ்நாட்டு கதை, தமிழில் எழுந்த கதை. தமிழ் அதை இளங்கோ எழுதினார். கம்பராமாயணம் மூலக்கதை அல்ல, அது வால்மீகி எழுதிய கதையினுடைய தழுவல் தான். ஆனால் தழுவலாக எழுதப்பட்ட ஒரு காப்பியம் மற்ற காப்பியங்களை எல்லாம் அடித்து தள்ளிவிட்டு வென்று நிற்கிறது என்று சொன்னால் அது கம்பனுடைய ஆற்றல். அப்படியானால் தழுவல் காப்பியத்தையும் மீறி மூலக்காப்பியங்களையும் மீறி கம்பன் இவ்வளவு சிறந்திருக்க வேண்டுமானால் அவனுடைய ஆய்வு கண்ணோட்டம் எவ்வளவு என்று டிகேசி ஆராய்ந்தார். அது தமிழுக்கு அவர் கொடுத்த ஒரு புதுமையான ஆய்வு முறை. அந்த முறையில் ஏராளமான பேர் இன்று இயங்குகிறார்கள். கம்பன் ஆய்வு செழித்து தழைத்து படர்ந்திருக்கிறது. ஏராளமான கம்பன் அறிஞர்கள் தோன்றி வருகிறார்கள். மிக இளையவர்களான ஆனால் மிகச்சிறப்பாக கம்பராமாயணத்தை பேசக்கூடிய திருமாறன் போன்றவர்கள் எல்லாம் பேசுவதை நாம் பார்க்கிறோம். எதிர்காலத்தில் இன்னும் சிறப்பான வகையில் கம்பராமாயண ஆய்வுகள் பெருக வேண்டும். கம்பன் ஒரு மகாகவி. மகாகவிகளுடைய நூல் என்பது காலந்தோறும் புதிய புதிய பொருளை தந்து கொண்டே இருக்கும். எனவே அணுவை பற்றி கம்பன் எழுதியிருக்கிறான், ஆகாய விமானத்தை பற்றி கம்பன் எழுதியிருக்கிறான். டிகேசி சொல்கிறார், ஆகாய விமானம் டேக் ஆஃப் ஆகிறது அல்லவா, தரையில் போய் பிறகு மேலே எழுகிறது. புஷ்ப விமானம் அப்படி மேலே எழுந்ததாக கம்பன் எழுதுகிறான். எனவே அந்த அளவு கம்பனுடைய புலமை ஆச்சரியப்பட வைக்கிறது. நமக்கெல்லாம் டிகேசியினுடைய பேச்சை கேட்கக்கூடிய ஒரு வாய்ப்பில்லை, டிகேசியை பற்றிய பேச்சை கேட்கக்கூடிய ஒரு வாய்ப்பு என்று கிடைக்கிறது. ஆனால் டிகேசியின் நூல்கள் இருக்கின்றன, எண்ணற்ற நூல்கள் இருக்கின்றன. அந்த நூல்கள் திரும்ப திரும்ப நம்முடைய ரசனைக்காக படிப்பதற்காக காத்து கொண்டிருக்கின்றன. டிகேசி நூல்களை படிப்பதன் மூலமாக ஒரு விஷயத்தை நாம் புரிந்து கொள்ள முடியும். அவருக்கு எந்த வகையான உள்நோக்கமும் கிடையாது, யார் மேலும் அவருக்கு எந்த வகையான ஒரு விரோதமும் கிடையாது. ஒரு நூலை எடுத்துக்கொண்டு அந்த நூலை ஒழுங்காக ரசனைபூர்வமாக அவர் ஆய்வு செய்கிறார். எனவே வெறுப்பில்லாமல் ஒரு நூலை எப்படி ஆய்வு செய்வது, அதைவிட முக்கியமாக எப்படி அனுபவிப்பது என்பதை டிகேசி கற்றுக் கொடுக்கிறார். டாஸ்மாக் கடைகள் போதை என்று சொல்லி அங்கு போகிற இளைஞர்கள் எல்லாம் உண்மையில் டிகேசி போன்ற ரசனையை வளர்த்து கொண்டு கம்பராமாயணம் போன்ற நூல்களை படித்தார்களானால் அதைவிட பெரிய போதை இங்கு இருக்கிறது என்பதை அறிவார்கள். உண்மையில் இது ஆரோக்கியம் தருகிற போதை இல்லையா? இதை படிக்க படிக்க வாழ்நாள் நீடிக்கும், மனம் அமைதி பெறும். நம்முடைய பழந்தமிழ் இலக்கியங்கள் நாம் படிப்பதற்காக காத்து கொண்டிருக்கின்றன. என்னுடைய இல்லத்தில் இடப்பற்றாக்குறை காரணமாக ஏராளமான நூல்களை வெளியே போட வேண்டிய ஒரு சூழல் நேர்ந்தது. அடிக்கடி தேவையில்லை என்று நான் நிராகரிக்கிறேன்.
அப்படி நிராகரிக்கிற பொழுது ஜெயகாந்தனுடைய படைப்புகள், ஜானகிராமனுடையது, அழகிரிசாமியுடையது, ஆர் சூடாமணி, புதுமைப்பித்தன், இது போன்ற சாதனை படைத்த தற்கால இலக்கியவாதிகளுடைய படைப்புகளை தவிர மற்ற தற்கால இலக்கியம் முழுவதையுமே நான் தூக்கி போட்டு விட்டேன். ஏனென்றால் அவற்றில் இரண்டாம் முறை படிப்பதற்கு ஒன்றும் கிடையாது. ஒரு சராசரி சமூக நாவல் ஜானகிராமன், ஜெயகாந்தன் போன்ற உன்னதமான எழுத்தாளர்களை தவிர இன்று வருகிற ஏராளமான சராசரி தமிழ் நாவல்களை படித்தீர்களானால் ஒரு முறை படிக்கலாம். இரண்டாம் முறை படித்தால் அலுப்பு ஏற்படுவதில் ஒன்றும் கிடையாது. ஆனால் கம்பனும் வள்ளுவனும் எல்லாம் எத்தனை முறை படித்தாலும் புதிய புதிய கருத்துக்களை தருகிற வகையில் எப்படி எழுதினார்கள் என்பதுதான் ஆச்சரியமாக இருக்கிறது. அதனால்தான் அவர்களை மகாகவிகள் என்று சொல்கிறோம். ஒரு மகாகவியை பற்றிய ரசனைபூர்வமான ஆய்வை நிகழ்த்தி தற்கால இலக்கியவாதிகளுக்கு இப்படியெல்லாம் பழைய இலக்கியத்தை நீங்கள் படிக்க வேண்டும் என்று கற்றுத்தந்த அந்த மாபெரும் ரசஞானியான டிகேஷ் அவர்களை பற்றி இன்று உங்களிடையே பேசக்கூடிய இந்த பொன்னான வாய்ப்பிற்கு மிகுந்த நன்றி பாராட்டுகிறேன். தொடர்ந்து இந்த கம்பன் கழகம் நடத்துகிற கம்பனை பற்றிய கூட்டங்கள் மாதந்தோறும் 2வது செவ்வாய்க்கிழமை நடைபெறுகின்றன. பல்வேறு அறிஞர்கள் இதில் பங்கேற்று பல வகையான உரைகளை வழங்குகிறார்கள். இன்று வந்தது போல எல்லா கூட்டங்களுக்கும் இதுபோல் திரளாக மக்கள் வந்து அனைத்து அறிஞர் பெருமக்களுடைய கருத்துக்களையும் கேட்க வேண்டும் என்கிற வேண்டுகோளை முன்வைத்து இதுகாரும் பொறுமையாக என் பேச்சை செய்வோம் எடுத்து உங்கள் அனைவருக்கும் தனித்தனியே என் மனமார்ந்த நன்றி, வணக்கம். பெரியோர்களே, டிகேசிக்கு ஒரு குறியீடு வைத்தார்கள், அன்னப்பறவை என்று. அன்னம் டிகேசி என்று குறிப்பிட்டார்கள். அந்த அன்னம் எப்படி பாலை மட்டும் அருந்துமோ அப்படி டிகேசி கம்பனை மட்டும் அருந்தினார் என்ற செய்தியும் அது மக்களால் எப்படி போற்றப்பட்டது என்பதையும் மிக சிறப்பாக தன்னுடைய உரையில் தெளிவுபடுத்தினார்கள். அவர் எந்த அளவிற்கு ஆழங்கால் பட்டாரோ அந்த அளவிற்கு இவரும் ஆழங்கால் பட்டிருக்கிறார் என்பதை அவருடைய உரையின் வாயிலாக நமக்கு வெளிப்படுத்தினார்கள். கம்பன் கழகம் அவருக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறது. நான் தொடக்கத்திலேயே வந்திருந்த பெருமக்களை அறிமுகப்படுத்தி கொண்டிருக்கும் போதுதான் புதுகை தர்மராஜன் சென்னை கம்பன் கழகத்தினுடைய நிதியாளர், பொருளாளர், அவர் நம்மிடையே இருந்தார்கள். அடுத்தது ஆறுமுகம் நீதியரசர் நின்று கொண்டே கேட்டுக்கொண்டு சென்றார்கள். அவர் குறிப்பெடுக்கிறவர். அப்படி குறிப்பெடுத்த பெருமக்கள், அது மட்டுமல்லாமல் சென்னை கம்பன் கழகம் மிகச் சிறப்பாக பள்ளியிலேயே கம்பனை பேசுகிறார்கள் என்று கம்பன் கழகத்தினுடைய விழாவில் 2 மாணவர்களை பேச வைத்தார்கள். அந்த பள்ளி மாணவர்கள் 2 பேரும் இந்த அரங்கத்திற்கு வந்திருக்கிறார்கள். வைஷ்ணவி என்கிற கல்லூரி மாணவி இந்த அரங்கத்திற்கு வந்திருந்தார், இவ்வளவு நேரம் அமர்ந்திருந்தார். ஆகவே சிறார்கள் முதல் மூத்த தலைமுறை வரையிலும் டாஸ்மாக்கு போகாமல் இங்கே பாஸ்மார்க் என்கிற கம்பன் கழகத்திற்கு வர வேண்டும் என்று திருப்பூர் கிருஷ்ணன் குறிப்பிட்டார்கள். அவருக்கு நன்றி சொல்லி, பெருமக்களே, 3 அறிவிப்புகள். கம்பன் ஆழங்கண்ட வேளம் என்ற தலைப்பில் அடுத்த மாத நிகழ்வு மே 8 2வது செவ்வாய்க்கிழமை நிகழ இருக்கிறது. அப்போது புலவர் ராமமூர்த்தி ஐயா அவர்கள் பேராசிரியர் ராதாகிருஷ்ணனை குறித்து உரையாட இருக்கிறார்கள். அதே சமயத்தில் இளம் தலைமுறையில் அனுக்கிரக ஆதிபகவன் அவர்கள் ஊர்மிளை என்கிற பாத்திரம் கம்பனிடம் என்ன கேட்கப் போகிறது என்பதை குறித்து உரையாற்ற இருக்கிறார்கள். அந்த நிகழ்விற்கும் வருகிற வெள்ளிக்கிழமை ஏப்ரல் 27 அன்று நிகழ இருக்கக்கூடிய கருத்தில் வாழும் கவிஞர்கள் என்ற பொருளிலான இலக்கிய வீதியின் நிகழ்வு நிகழ இருக்கிறது. அந்த நிகழ்வில் அன்னம் விருது பெறுகிறவர் கவிஞர் ஸ்ரீநேசன் அவர்கள். அன்றைக்கு கவிஞர் பிரமிழ் பற்றி முனைவர் கால சுப்பிரமணியம் அவர்கள் உரையாற்ற இருக்கிறார்கள். அந்த நிகழ்வுக்கும் நீங்கள் வந்திருந்து சிறப்பு சேர்க்க வேண்டும். இது மட்டும் இல்லாமல் வருகிற மே மாதம் 1ஆம் நாள் சேக்கிழார் ஆராய்ச்சி மையம் நடத்துகிற சேக்கிழார் விழாவுக்கான கல்லூரி மாணவர்களுக்கான பேச்சு போட்டி PS மேல்நிலைப் பள்ளியில் மே 1ஆம் தேதி நிகழ இருக்கிறது. அதற்கு விருப்பமுள்ள கல்லூரி மாணவர்களை நீங்கள் அறிந்தவர்கள் அறிமுகப்படுத்த வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டு, இந்த நல்ல வாய்ப்பிற்கும் வந்து இருந்து கேட்டு சுவைக்கிற நல்ல சுவைஞர்களாகிய உங்களுக்கும் நன்றியை சொல்லி கம்பன் கழகம் நிறைவு செய்கிறது. வணக்கம். This is the story of a house that has journeyed across 5 decades. A journey of struggle, adventure, passion, and achievement. A journey from a local name to global fame.
Sri Krishna Sweets, founded by Amuda Semmal, Sri Mahadevayar, is known for its melting magic, the divine Mysore Pa, a delicacy loved by one and all in India and abroad. Even before the phrase corporate social responsibility gained significance, it was textured into the group's value systems. And today, this phrase has been redefined by Mr. Murali as citizen social responsibility. Chennai 365, an effort by SKS in association with social, sports and cultural bodies to do good to a vibrant Chennai. To Sri Krishna Sweets, it's no mere rule. It's not just an act. It's every citizen's social responsibility. After all, we make a living by what we get, but we make a life by what we give. And in the process, create a world where life's best bonds are built with love and care. And in time, they will become our strongest bond.